கடந்த காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களிடத்தில் பரிசுத்தாவியானவர் வருவார், அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வார், போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வந்திருக்கிற இறை மக்கள் மேல் பரிசுத்தாவியானவர் வருகிறார் என்று சொன்னார். அது என்னென்றைக்கும் அவர்கள் சாகு வரைக்கும் செத்த பிறகு கூட இருக்கும்படியாக நிலைத்திருக்கிற பரிசுத்தாவியானவர். இந்த உலகம் நமக்கு ஆறுதலை தராது. உறவுகள் ஆறுதலை தரமாட்டார்கள், நண்பர்கள் ஆறுதலை தரமாட்டார்கள். நாம் யாரெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர்கள் மூலமாய் வருகிறது நமக்கு ஆறுதலாக இருக்காது. நிறைந்த ஆறுதல் உன் மேல இருக்கிற அபிஷேகம், நிறைந்த ஆறுதல் உன் கையில் இருக்கிற பைபிள் உங்களை அவருடைய ஸ்தானத்தில் இந்த பூமியில் வச்சிருக்கிறதுனால அவரு சாத்தானுக்கு முன்னாடி தலை குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஜெப வீடு கட்டுறதுக்கு கடை வாங்கினாரு, வீடு கட்டுறதுக்கு கடை வாங்கினாங்க, லோன் போட்டிருக்காங்க, கிடைக்கிற தசம பாகத்தை வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் என்ன சந்தோஷப்படுவாரு? உன் மேல இருக்க பரிசுத்தாவியானவர் சொல்லுங்க. அவன் சந்தோஷப்படுவான், பிசாசு. ஆமா, நீ தெருக்கோடியில் இருந்தாலும் பல கோடிகளுக்கு அதிபதி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் கூட இருந்தா போது. அவர் தான் உன்னுடைய பங்கு, அவர் தான் உன்னுடைய சுதந்திர சொத்து, அவர் தான் ப்ராப்பர்ட்டி. அவர் இருந்தா போதுங்க. இயேசு போதுமே போதுமே கையெடுத்து பாட்டு பண்ணா போதாது, பாட்டு புத்தகத்தில் இருந்தா போதாது, நான் என்னை மாதிரி பிரசங்கம் பண்ணா போதாது. இயேசு போதும்னு உன் ஆவி, உன் ஆத்மா, சரீரம் மனதார சொல்லணுயா. எவ்வளோ ஒருத்தி, எவ்வளோ ஒருவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டானா, தூசிக்காத, தூற்றாத, பரிதபித்து ஜெபம் பண்ணணும். அவர் உயிர் தெளிந்த பின்பும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரியா. அதே ஜெப அபிஷேகம் நமக்கு வேணும். அந்த அபிஷேகத்தினால திருச்சபையை கர்த்தர் நிரப்பணும். இப்படி இயேசு கிறிஸ்துவின் இருந்து எடுக்கப்பட வேண்டிய அந்த கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொண்டால் நிச்சயமாக இந்திய தேசத்தில் ரிவைவல் இறங்கி வரும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வரும், ஒற்றுமை வரும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கூடியிருந்த இடம் அசையும். இந்திய தேசத்தில் ரிவைவல் வரும். அந்த ஏமாந்துராத. 24வது வருஷம் முடிவு வர ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்ட நிர்கதியான நிர்பந்தமான ஒரு மனுஷியா இருந்திருக்கலாம். இந்த புதிய வருஷம் 2025 இதில் எடுத்து வைக்கிற ஸ்டெப் அனைத்தும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஆவியானவர் நடத்துகிற பாதையாகத்தான் இருக்க வேண்டும். பரலோகம் கவனிக்கிற பாதையாகத்தான் இருக்க வேண்டும். கன்ஃபார்மோடு, நிச்சயத்தோடு இந்த பூமியிலே உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைக்கப்பட வேண்டும். சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற தீய சக்தியுடைய கண்கள் புலம்பாக வேண்டும். அவன் அதிர்ந்து ஓடணும். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் மிதிக்க வைப்பாரு. எந்த சத்ருவின் ஆவியாக இருந்தாலும், எந்த பில்லிசூரியமாக இருந்தாலும், எந்த மாந்திரிக சக்தியாக இருந்தாலும் கர்த்தர் சீக்கிரமாய் இந்த புதிய வருஷத்தை காணும்படி செய்த கர்த்தர் ஒரு காலின் கீழ் மிதிக்க முடியாது. கர்த்தர் செய்யப்படுகிறது. பரலோக தேவனுக்கும் தேவகுமாரன இயேசுவுக்கும் மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் ஒருமித்து கூடி வருவதற்கு அனுக்கிரகம் செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சுற்றி மழையும் தண்ணீருமாக குளிருமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒருமித்து ஓரிடத்தில் கூடி வர உதவி செய்தவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். 1ஆம் நூற்றாண்டிலே 120 பேர் கூடினார்கள். அவர் எல்லாருமேலும் பரிசுத்தாவியானவர் வந்தார். பள்ளத்தை இடி முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாய், பள்ளத்த காற்றடிக்கிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி எல்லாருடைய நாவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டார். தங்கள் சொந்த மொழிகளை பேசிக்கொண்டிருந்த அந்த நாவுகளை பரலோகம் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஆவியானவர் தந்தர்லின வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளிலே அவர்கள் பேசினார்கள். அது முதல் நூற்றாண்டு. இது 21ஆம் நூற்றாண்டு.
இந்த ராமேஸ்வரம் தீவிலே, இந்த கிருபாசனம் சபையிலே நாம் எல்லாரும் கூடி வரும்படியாக, ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வரும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்தார். பகல் முழுவதிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, கர்த்தரோடு ஒரு ஸ்டெப் நெருங்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இந்த இரவு வேளையிலும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி வார்த்தைகளை தருவாராக. கூடி வந்த யாவருக்கும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். சிலர் புதிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த ராத்திரி வேளையிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். பல முறை நாம் வேதத்தை வாசித்திருக்கிறோம், பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், நாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இருப்பினும் மீண்டும் நாம் நினைவு கூறும்படியாக, நினைப்பூட்டும்படியாக திரும்பவும் அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கப் போகிறோம். 66 புத்தகங்களிலே ஒரு புத்தகம் எபிரேயருக்கு எழுதின நிருபம். இதிலே 13 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் 13 அதிகாரங்களிலும் என்ன எழுதுகிறார்? 13 அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் சொல்லுகிறார். இரட்சகர் இயேசு லூக்கா 24:44 நாம் வாசிக்கும் பொழுது தம்மை பின்பற்றின அப்போஸ்தலர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். அடுத்த வார்த்தை, அவர்களுடைய மனதை கண்ணை திறக்கிறார். யாரு? அவங்க ஒரு கூட்டமார், எத்தனையோ கூட்டமார பிறவி கூட்டம்லாம் எழுப்பியிருக்கிறேன். கண்ணை திறந்திருக்கார், செவிட்டு காதுகளை திறந்திருக்கார், வாயை திறந்திருக்கார், சாசை விரட்டியிருக்கார், செத்தவனை ஒருவோட எழுப்பியிருக்க. இப்போ இந்த குருடன் யாரு? மனதை திறந்தாருன்னா மனக்கண்களை திறந்தாருன்னு அர்த்தம். இந்த குருடமாரு 3 வருஷமாக கத்தரோடு நடந்தவங்க, கத்தரை பற்றி மன திரும்புகள்ங்கிற பிரசவம் பண்ணவங்க, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி சுற்றி ஊழியங்களை செஞ்சவங்க. இவங்களும் அற்புத அடையாளம் செஞ்சுருக்கானுங்க. சாட்சி சொல்ல சொன்னால் வரிசையாக சொல்லுவானுங்க. ஆனால் குருடமாறு ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஆனந்த் ஐயா, குருட்டுப்ப குருடை அப்படிம்பார். எனக்கு அப்போ புரியலை, இப்போதான் புரியுது. அவர்களுடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்லியிருக்கே. 3 ஆண்டு காலம் எழுத்தறிவு இல்லாவிட்டாலும், படிப்பறிவு இல்லாவிட்டாலும், ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு இல்லாவிட்டாலும், அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி சுற்றி நன்மை செய்கிறவராய், பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் கடந்து வந்த பொழுது கூடவே நடந்து வந்தவர்கள் இவர்கள். தங்கள் குடும்பத்தை விட இயேசுவை அதிகம் நேசித்தவர்கள், தங்கள் தொழிலை விட இயேசுவை அதிகம் நேசித்தவர்கள், தங்களுடைய நண்பர்களை விட, தங்களுடைய உறவுக்காரங்களை விட இயேசுவை நேசித்தவர்கள்.
இயேசுவை விட்டு இணை பிரியாமல் அவரோடு இணைந்து பணி செய்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள். இப்போ ஜீசஸ் 3 ஆண்டு காலம் மோசேயின் ஆகமங்களில் இருந்து தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை சொல்லுகிறார். தீர்க்க தரிசன ஆகமங்களில் தன்னை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதங்களிலே அவரை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கேட்டாங்க, ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் வேத வாக்கியங்களை அறியும்படி அவர் எவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாலும் புரியலை, விளங்கலை. சும்மா சும்மா தலையாட்டிட்டு இருக்காங்க. யார் போதிச்சது? ரபி போதகர். புரியலையே. அடையாளம் செய்கிறான், அற்புதம் செய்கிறான், சாசவரட்டுறாங்க. எசனார் கூட இருக்காங்க, அவர் சொல்லிக் கொடுக்குறத கேட்குறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிறாமலே கேட்குறான். எல்லோரும் பிரசங்கம் பண்ணுற மாதிரி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க நம்ம சபைகளில். போய் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சிலர் வந்து போவார்கள். அதுபோல் 3 வருஷம் இருந்திருக்கானுங்க. குருட்டு பயிர். இன்னும் ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் கூடங்கிறாரு ஆனந்தையா அப்படின்னு அந்த காலத்தில் யோசித்தேன். அவன் குருடன் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன? விளங்காதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அப்படின்பது அதனுடைய கருத்து. இப்போ 3 வருஷம் ஏதனார் கூட வச்சே போதிச்சார. மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற விசேஷங்கள் நான் 3 வருஷம் உங்களோடு கூட நடந்து தெரிந்த பொழுதெல்லாம் போதித்து கொண்டு வந்தனே. என்னை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்குன்னு சொன்னனே. அப்போது ஓல்டு டெஸ்டாமெண்ட் பழைய ஏற்பாடு முழுவதிலும் 3 பகுதியாக பிரிக்கப்பட்ட புத்தகம்தான் இயேசுவின் கரங்களில் இருந்த புத்தகம். அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்தினுடைய கரங்களில் இருந்த புத்தகம். தன்னை பின்பற்றி வருகிற சீடர்களுக்கு படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, பொது அறிவு இல்லை. அதான் பேதமை உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவங்களை தேர்ந்தெடுத்தார். மெஜாரிட்டி மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு போட்ட தெரியும், கடலை தெரியும், தொழில் தெரியும், அடுத்து ஃபேமிலியை தெரியும். இதை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்குள்ளதே சுற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுத்து, பட்டம் சாதாரண பட்டம் இல்லை, ரெவரண்ட் பட்டம், டாக்டர் பட்டம்லாம் கிடையாதுயா. அதையும் தாண்டி அப்போஸ்தல பட்டம் கொடுத்துட்டார். கூடவே வச்சு பயிற்சி கொடுத்தார். பயிற்சி மட்டுமல்ல, பைபிளும் கொடுத்தார். 3 வருடங்கள். அதைத்தான் லூக்கா பதிவு செய்கிறான். ஏன்னா பிற்காலத்தில் சபை உண்டாகணும், இவங்க சபையை கட்டணும். சபையை எப்படி கட்டி எழுப்பி 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 பூர்ணப்படுத்தணும், அதுக்கு இவங்களை தகுதிப்படுத்தணும், ரெடி பண்ணணும். மிகப்பெரிய பாரத்தோடு அதை செய்தார். ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை. சாசு ஓடுனா சந்தோஷம். ஆண்டவரே நாங்கள் போய் ஊழியம் செஞ்சோம், சாசெல்லாம் ஓடுது, ஒரே சந்தோஷம். அப்போ அவர் சொன்னார், டே சாசு போகிறதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீடா, உங்கள் நாமங்கள் உங்கள் பெயரை பரலோகம் பதிவு செய்திருக்கிறது, அதை நினச்சி சந்தோஷப்படுங்கடான்னு சொன்னார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னா எப்படி இருக்க? 1008 பஞ்சாயத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, 1008 பஞ்சாயத்தை தொழிலில் வச்சுக்கிட்டு, 1008 பஞ்சாயத்தை ஊழியத்தில் வச்சுக்கிட்டு, சபைக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக இருக்க? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் பிதா எழுதியிருக்கிறார், அதை நினைவு கூறு, உனக்கு சந்தோஷம் உண்டார். அதை மறந்துட்டீங்கன்னா கவலை பாரம் தான். இவங்களுக்கு 3 வருஷம் போதிச்சார். பைபிள் புரியலை, சும்மா தலையை ஆட்டின்னு இருக்காங்க, சும்மா அந்த கூட்டத்தில் இருந்திருக்கானுங்க. அப்போ 3 years கோர்ஸ், 3 வருட பட்டப்படிப்பு, அப்போஸ்தல பட்டம். உங்களோடு இருந்தபோது சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள்ரா என்னன்னு கேட்டார். அப்பவும் தலை தான் ஆட்டுறாங்க. 3 வருஷமாக சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னதை சொல்கிறாரு. இப்போ சிலுவைக்கு போய் மரித்து ரத்த சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து
வந்த பிறகு இவங்களை தேடி தேடி போய் கூட்டிட்டு வர்றாரு. அப்போ தான் இதை சொல்கிறார். அப்பவும் புரியலை. அப்போ அவருடைய மனக்கண்களை, மனதின் திரையை பிரித்தார். எதுக்காக மனக்கண்களை திறந்தார்? கையில் வைத்திருக்கிற, நம்ம கையில் வச்சிருக்கோம்ல வேதம், பைபிள், என்ன வாசிக்கிறோம்ல, பிரசங்கம் பண்ணுறோம்ல, அதனுடைய ஆழங்களை, நீளங்களை, உயரங்களை, அகலங்களை அறிந்து கொள்ளும்படியாக, விளங்கி கொள்ளும்படியாக அவருடைய மனதை அவர் திறந்தார். இன்றைக்கு பங்கெடுத்திருக்கிற இந்த ஊழியர் ஐக்கியத்தில் வந்திருக்கிற உன் கண்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் திறப்பாராக. திறக்கணும். சும்மா பைபிள் படிக்கக்கூடாது. அதெல்லாம் 24வது வருஷத்தோட நின்றணும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் அப்படி எழுதியிருக்கான், இவன் எப்படி எழுதியிருக்கான், யூடியூப்பில் எப்படி இருக்கு, எப்படி இருந்துட்டு போகட்டும். உன் கையில் இருக்கிற பைபிளை நீ படிக்கும்போது அந்த எழுத்துக்களை வடிவமைத்து தந்தவர், ஆசான், ஆசிரியர், நம்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலேயே பரலோகம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருப்பாரானால், உங்கள் கையில் இருக்கிற பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. யோவான் 2:27. அப்போ பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவி ஒரு காற்று இல்லை, வெறும் டைனமிக் பவர் அல்ல. அது இறைவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அதிலே ஒருவருக்கு பேரு பரிசுத்த ஆவி. கடந்த காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வார், போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வந்திருக்கிற இறை மக்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று சொன்னால், அது என்றென்றைக்கும் அவர்கள் சாகு வரைக்கும், செத்த பிறகு கூட இருக்கும்படியாக நிலைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்களுக்கு மேலே பரிசுத்த ஆவி வந்தார், அது வேறு. உங்கள் மேலே, என் மேலே வந்தவர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறவர் அல்ல, விசிட் பண்ணுறவர் அல்ல, நிரந்தரமாக உங்களோடு என்னோடு குடியிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால் வெறும் கைதட்டு அந்நிய பாஷையோடு நின்று விடக்கூடாது. அவர் யார், எதற்காக நம்மிடத்தில் வந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம கையில் பைபிளை கத்த தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் இருக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அவர் அப்படி பேசுகிறார், இவர் அப்படி தான் பேசுவாங்க. அவர் ஒன்று சொல்கிறார், இவர் ஒன்று, அப்படி தாயா சொல்லுவாங்க. இது சுதந்திர நாடியா, இது காமன் ப்ராப்பர்ட்டியா பைபிளு? எவனும் எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணுவான், பேசுவான். அந்த பைபிளை எழுதி தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அந்த ஆவியானவர் மேலே இருக்காரா? ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. பைபிளை எப்படி வேணாலும் இப்படியும் அப்படியும் போதிப்பானுங்க. கர்த்தர் உன் கையில் தம்முடைய வார்த்தைகளை தந்துட்டாரு. நீ படி, நீ வாசி, நீ யோசி, நீ தியானி, நீ ஆய்வு செய். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவனை பெற முடியும். அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அந்த வேத வாக்கியங்கள். இறை மக்கள், திருச்சபை மக்கள் பைபிளை வாசித்தா போதாது, யோசிக்கணும். யோசித்தாலும் போதாது, என்ன வாசித்தோம், வாசித்த பகுதி என்ன சொல்லுதுன்னு யோசித்துப்பார். யோசித்து பார்த்தால் போதாது, கூடுதல் நேரம் கொடுத்து அதை தியானிக்கணும். ஐயா பகலில் சொல்லும்போது சொன்னாங்க, மிருக ஜீவன்கள் ஆகாரங்களை வேக வேகமாக உட்கொள்ளும், அப்புறம் தனிமையாக உட்கார்ந்து அதை வாயில் மீண்டு கொண்டு வந்து அதை அசை போடும். அதுபோல் நாம் வாசிக்கிற வசனங்களை யோசிக்கணும்.
யோசிக்கிற வசனங்களை தியானிக்கணும். தியானிக்கிற வசனங்களை ஜீசஸ் சொன்னது போல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெரோயா பட்டணத்தார் டெய்லி ஆராய்ந்து பார்த்தார்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பக்கத்தில் இருக்கிற சபை மக்களை பார்க்கலும், தெசலோனிக்கே பட்டணத்தில் கூடி வருகிற திருச்சபை மக்களை பார்க்கலும் இந்த பெரோயா பட்டணத்து மக்கள் நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். டெய்லி தியானிக்கணும், டெய்லி ஆய்வு செய்யணும். அப்போஸ்தலர் 17:11 அப்படி நமக்கு கற்றுத் தருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசித்தால் போதாது, யோசித்தாலும் போதாது, தியானித்தாலும் போதாது. ஆண்டவர் சொன்னது ஆராய்ந்து பாருங்கள். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நம்முடைய கரங்களில் இருக்கும் புத்தகத்தின் எண்ணிக்கை 66 புத்தகங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதி தந்தார் என்பது அசைக்க முடியாத நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். ஆகவே திருச்சபையை நடத்துகிற தெய்வதாசன்மார்கள் அவர்களுக்கு போதனைகளை வேதாகமத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிற போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் பிரத்யட்சணமாக பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதி இடத்தை கொடுத்துருக்காரு. இவங்க 5 பேருடைய ஃபெலோஷிப்பில் தான் ஒரு சபை கட்டப்படணும். அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஜாகிர வரைக்கும். அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ சரியான்னு கேட்டால் என்ன சொல்ல? என்ன பதில் வரும் என்னிடத்திலிருந்து? மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பலவீனம் உள்ளவன் என்று உங்கள் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. எபிரேயர் 5:1 வாசிங்க. 1-2. போதும், இந்த நெறிதப்பி போன ஆளுகளுக்கு அவன் இறங்கத்தக்கவன் தான். வேதாகம அறிவு, தேவனை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு இல்லாதவர்கள் அவனு அந்த பிரதான ஆசாரியர் இறங்கத்தக்கவன் தான். அப்போ சபை மக்களுக்கு பலி செலுத்துறது போல இவனுக்கும் இவன் மனைவி மக்களுக்கும் பலி செலுத்த வேண்டியிருக்கு. இப்போ எல்லா சபை மக்களுக்கும் அவன் சபையில் உள்ள மக்களுக்கெல்லாம் சோத்திரம் பண்ணுறது போல், பலி செலுத்துறது போல், பாவத்துக்கு பரிகாரம் தேடுவது போல் இவனுக்கும் இவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அதை செய்யணும். அப்படிப்பட்ட பலவீனமுள்ள ஒருவனைத்தான் தலைவனாக லட்சோலட்சக்கணக்கான மக்களுக்கு மேலே கர்த்தர் உயர்த்தி ஆரோனை ஆசாரியனாக நியமித்திருக்கிறார். லேவி குடும்பத்திலே பிறந்தாலும் ஆசாரிய பட்டத்துக்கு வந்தாலும் இவன் பிரதான ஆசாரியன் என்ற பட்டத்துக்கு வருகிறான். அவன் தலைமை போதகன், அவன் தலைவன். இப்போ எல்லா மக்களுக்கும் திறப்பின் வாசலில் நிற்கிறது போல இவனுக்கு இவன் மனைவிக்கு நிற்க வேண்டியிருக்கு, இவன் பிள்ளைகளுக்கு நிற்க வேண்டியிருக்கு. நம்மளை மாதிரி தானே அவர் ஜெபம் பண்ணுறாரு, நம்மளை மாதிரி தானே அவர் இருக்கார், நமக்கு பலி செலுத்துற மாதிரி தானே அவருக்கும் பலி செலுத்தாரு. அதனால் 2 ஒன்றாயிருமா? பகுத்தறிவு வேணும். வேத வாக்கியங்களை குறித்த ஒரு அறிவு வேணும், பகுத்தறிவு வேணும். எவனும் எதுவும் போதிச்சுட்டு போட்டும், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தை நீங்கள் நம்புறீங்களா? பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்கிறவங்க கையை வைத்து அள்ளியிலே சொல்லுங்கள். உண்மையிலேயே பரிசுத்தாவி தானே அது? இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தேகம் தான். ரொம்ப நாளாக நல்ல வேளை நீங்கள் கேள்வி கட்டிய எந்திரிச்சு வெளியே ஓடி போயிரு. பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே இருக்க. வேத வாக்கியங்களை எழுதி தந்த ஆசிரியர் அவர்தான். ஆகவே அவரோடு இணைந்து நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற இடத்துக்கு போனால் அவர் சொல்லி தந்துடுவார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அது சொல்றது அத்தனை சத்தியமாத்தான் இருக்கும், அது பொய் சொல்லாது. அதில் நிலைத்திருங்கள். அசைந்து அசைந்து கொண்டிருக்காதீர்கள், நிலைத்திருங்கள்.
உங்கள் கையில் பைபிள் இருக்குது, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. யார் வந்து உங்களுக்கு போதிக்கணும் சொல்லுங்கள்? இப்போ சொல்லுங்கள். உண்மையிலேயே அது பரிசுத்த ஆவியாக இருந்தால் வேறு எவனும் போதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. இது ரெண்டும் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எத்தனை ஃபேஸ்புக்கில் வரட்டுமே, எத்தனை யூடியூப்பில் வரட்டுமே, எவ்வளோ பேர் ஆன்லைனில் பேசட்டும், ஜூமில் பேசட்டும், நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் வரட்டும், நிறைய கேசட்டுகளை வாங்கி வச்சுக்கிறீங்க, நிறைய கூட்டங்களில் போய் பங்கெடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் வள்ளுவ பெருந்தகை. எல்லாம் கேளுங்க, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. இது யாருடைய பொறுப்பு? பைபிளை கையில் வச்சிருக்கிறவங்க பொறுப்பு. பரிசுத்த ஆவி பெற்றேன் என்று சொல்லுகிறவனுடைய பொறுப்பு. அவன் அப்படி பேசுறான், இவன் அப்படி பேசத்தான் செய்வான். நீ தான் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள. அப்போ ஏசுனாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவன் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான்னு நம்ம குறை சொல்ல முடியாது. அது சரியில்லை, இது சரியில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வராது. நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆவியானவர் நம்மளோட கூட தங்கி இருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த வேதம் இருக்கிறது. வேதம் நம்மை நடத்துகிறது சத்தியமானால் அது உண்மைதான் என்று உறுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை என்னை நடத்துகிறார் என்பது சத்தியமானால் உங்கள் கையில் என் கையில் இருக்கிற பைபிள் வார்த்தைகள் அதை உறுதிப்படுத்தும். சத்தியம் நடத்துதுன்னா சத்திய ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். இல்லை ஆவியானவர் தான் இந்த பூமியில் உங்களை என்னை நடத்துகிறார் அப்படின்னா உன் கையில் இருக்கிற சத்திய வசனங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டை தவிர வேறு எதையும் நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய ஸ்டெப்ஸ் இந்த பூமியில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் அடிகளும் ரொம்ப தெளிவாக ரொம்ப நிச்சயத்தோடு தான் நீங்கள் கடந்து போகணும். வேவரிங்காகவே இருக்கக்கூடாது. நிச்சயம் இல்லாதவனாக ஓடே. உன் மேலே பரிசுத்த ஆவி இருக்கிறாங்கள முதல்ல நிச்சயப்படுத்து. என்ன ஆவியோ தெரியலையா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை என்ன செய்யறதுன்னு நீ தான் முடிவு பண்ணிக்கிற. இத்தனை வருஷம் பைபிள் படித்தோம், 3 வருஷம் ஏதனா சொல்லி கொடுத்துமே குருட்டு போயிடலாம் இருக்கான். அதுக்கப்புறம் உயிர் தெளிந்து வந்து கண்ணை திறக்கிறாரு. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். உயிர் தெளிந்த பிறகுதான் அதை சொல்கிறார். அதுக்கு முன்னாடி 27 வசனம் வாசிப்பீங்கன்னா, விசுவாசிப்பதற்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொன்னவைகளை விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொள்வார். புத்தி இல்லாதவர்களே என்று நமக்கு தமிழ் எழுதியிருக்கு. இது ஆங்கிலம் பேசுகிற மக்கள் மத்தியில் போய் கேட்டால் மூட்டால். 3 வருஷம் என்னடா ஊழியம் செஞ்சிய? என்ன பைபிள் படித்த? என்ன மக்களுக்கு கிராமங்களை பட்டங்களை போய் பிரசவம் பண்ண? கடிந்து கொண்டார். கண்ணை திறக்க வேண்டிய அபிஷேகத்துக்கு ஆண்டவர் வந்துட்டு மனதை திறந்தார். ஏன்னா அவங்கள கொண்டு தான் இனி சபை கட்ட வேண்டியிருக்கு. அவங்கள கொண்டு தான் இனி சபையை வளர்க்க வேண்டியிருக்கு. அவங்கள கொண்டு தான் தேசத்தின் மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு. அவர்களை கொண்டு தான் பூரண உபதேசங்களை பண்ணி ஃபுல் காஸ்பல் மகிமையின் சுவிசேஷத்தையும் விடுதலையின் சுவிசேஷத்தையும் இவர்களை கொண்டுதான் மக்கள் மத்தியிலே பயன்படுத்தி அவர்களை கர்த்தருடைய சபையாக மாற்ற, இருளின் அதிகாரத்துக்குள் இருக்கிற மக்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆனால் இவர்களோ இப்படி இருக்கிறார்கள். ஆகவே அவர் சொன்னார், உயிர் தெளிந்து நான் போவேன், தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அவர் சத்திய ஆவியானவரை உங்கள் மேல் அனுப்புவார். அவர் உங்கள் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். நான் சொன்னவைகளையும் நினைப்பூட்டுவார். அடுத்து நான் சொல்லாதவைகளையும் அவர் சொல்லித் தருவார். அந்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே உங்களை நான் கொடுக்குறப்பா, ஒப்பு கொடுக்குறேன், நீ போய் எருசலேமில் வெயிட் பண்ணு. அந்த ஆவியான வருவார். அது மாதிரி 1ஆம் நூற்றாண்டிலே எருசலேமிலே மேல் வீட்டறையிலே 120 பேர், ஏறக்குறைய 120 பேர், அப்சல்யூட்லி கிடையாது, அப்ராக்சிமேட்லி ஏறக்குறைய 120 பேர், ஆண்களும் பெண்களுமாக, இன்க்ளூடிங் மேரி, இயேசுவை பெற்ற தாய்,
அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கும் அந்த அந்நிய பாஷை பேசுவதற்கும் கூடியிருக்கிற மக்களில் ஒருவராக அவரும் இருக்கிறார். இயேசுவுக்கு பின்பு அந்த தாயார் பெற்றெடுத்த அந்த யாக்கோபும் அந்த யூதாவும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார. எல்லாரும் ஆவியிலே நிறைந்தார்களே, தூக்கி வீசப்பட்டார்களே. அப்படி நாவுகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி அவர் தந்தலிடம் வரத்தின்படி பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதே. இயேசுவை பெறதுக்கு பரிசுத்த ஆவி பெற்றாங்க. இயேசுவே பரிசுத்த ஆவியினால உற்பத்திக்கு ஆக்கப்பட்ட யோர்தான் நதிக்கரையில் மனம் திரும்புங்கள் என்று பிரசவம் பண்ணானே, ஸ்நானம் கொடுக்க முடியான யோவான் ஸ்நானகன் அவன்கிட்ட ஞானதான முங்கி எடுத்துட்டு கரையேறின பொழுது வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ண போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவின் ரூபம் கொண்டு வந்து இறங்கினாரே. அவர் பிறந்தது பரிசுத்த ஆவி தான். அப்புறம் எதுக்கு பரிசுத்த ஆவி? இதெல்லாம் நமக்கு விளங்க வைக்கிறதுக்கு தான் நம்ம மேலே பரிசுத்த ஆவி வந்திருக்காரு. உங்களுக்கு எனக்கு எதுக்கு அபிஷேகம்? சும்மா கையை தட்டிட்டு போகிறதுக்கா? இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் வசனத்தின் பாதையிலே இன்று பகலிலே நாம் கேள்விப்பட்டபடி சத்தியத்தின் பாதையிலே கடந்து போவதற்காகத்தான் பரலோக நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறது. அதுபோல மேரியும் பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும், அவர் பெரியவராக இருப்பார், அவர் தாவீதின் குடும்பத்தை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்படுவார், யாக்கோவின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். இந்த தீர்க்க தரிசனங்கள் முக்காவாசி நிறைவேறிச்சு. கப்ரியேல் சொன்னது நாசரேத்தூரில் அன்னை மரியாளிடத்தில். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும், அவர் பெரியவராக இருப்பார். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேறிச்சு. கப்ரியேல் சொன்னது, மேரியிடத்தில் சொன்ன அந்த ப்ராஃபட்டிக்கல் வேர்டு, ப்ராஃபஸி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேறிச்சு. பெரியவராக இருப்பார். அவர் தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர். உலகத்தை முழுவதும் மோசம் போக்குன உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதெல்லாம் நிறைவேறிச்சு. அவர் தாவீதின் சிம்மாசனத்தில் உட்காருவார். அது இன்னும் நிறைவேறலை. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் இறங்கி வரப்போகிறார். ஏன்னா அவர் சிங்கிளாக வந்து சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. அமைச்சர் பெருமக்களோடு தான் போய் சிம்மாசனத்தில் உட்கார போகிறார். உங்களை என்னை அமைச்சராக்கும்படி தான் மத்திய ஆகாயத்துக்கு அவர் வரப்போகிறார். தாவீதின் சிம்மாசனத்திலே அவர் உட்காரும்போது பக்கத்தில் போடுற சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு ஒரு கூட்டம் வேணுமே. அந்த கூட்டம் தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை அவர் எடுத்துக்கொள்ளணும். அங்கே வச்சு காப்பு பிரமாணம் பாங்க. இந்த எம்எல்ஏ பதவி எடுக்கும்போது, எம்பி பதவி எடுக்கும்போதும், அமைச்சர் பதவி எடுக்கும்போதும், அந்த ஆட் அண்ட் சர்வீஸ் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நடக்கும் பொழுது ரகசிய காப்பு பிரமாணம், பதவி பிரமாணம் என்று சொல்லுவார்கள். 2 முறை அந்த பிரமாணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதுபோல் நமக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற இடம் மத்திய ஆகாயம். ஏன்டா மத்திய ஆகாயம் சொல்றியே, வேதத்தில் இல்லையே அப்படின்னா, நமக்கு 4 திசை இருக்கு. 4 திசையிலும் மரித்தோர் உயிரோடு எழுந்து பறந்து வருவார்கள். உயிரோடு இருந்து திருச்சபையின் அங்கங்களாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு பறந்து வருவார்கள். அவர்கள் என்றைக்கு பறக்கிறார்களோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் பூமியை விட்டு அவங்களோட சேர்ந்து பறந்துடுவார். அதுக்கப்புறம் பரிசுத்தானே இருக்க மாட்டார். அப்போ 4 திசையில் இருந்தும் கூடணும். அந்த மூளை இந்த மூளை இல்லை, அந்த மூலையில் இந்த மூலையில் 4 மூலையில் இருந்து வர்றவனு நடுவில் வந்து நிற்கணும். பார்த்தீங்களா, ஒரே இடத்துல கூடணும் இல்லையா? அதனால தான் மத்திய ஆகாயம்னு சொல்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, அவன் தான் ஆவிக்குரியவன். உருட்டாம்பாக்கில் பேசுகிறவன்லாம் ஆவிக்குரியவன் கிடையாது. அவன் பேசுனது இவன் பேசுனது எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை அடித்து விடுறவன்லாம் கிடையாது. இதை நாம் தான் புரிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்தையும் படிங்க.
நலமானதை எடுக்கணும். எப்படி உங்களுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நீங்கள் படித்து தெரிஞ்சிருந்தால் தான் இது நல்ல உபதேசம் இது கள்ள உபதேசம் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பைபிளே தெரியலை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவனாவது ஒருத்தன் போதிச்சதை தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கையில் வச்சுருப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனுடைய வரையறை அளவுகோல் எது? அதனால தான் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் பைபிளை இரவும் பகலும் படிங்க, தியானம் பண்ணுங்க, ஆய்வு செய்யுங்க. அப்போ தான் விளங்கும். போதகர்கள் வந்து போதிக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பரிசுத்த என்ன சொல்கிறாரோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க உங்களுக்குள்ள வேதவசன வெளிச்சம் உபதேச வெளிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த போதகர்கள். அது கேசட்டாக இருக்கட்டும், அது புத்தகமாக இருக்கட்டும், அது கன்வென்ஷன் கூட்டங்களோ எந்த கூட்டங்களாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆன்லைனில், நமக்கு ஒன்றும் தெரியாது. எதுலேயும் நீ படிச்சுக்கோ. ஆனால் உன்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியை விட்டுட்டு உன் கையில் இருக்கிற பைபிளை விட்டுட்டு நீ அதை சாந்தின்னு வச்சுக்க, நாசமாக போயிடுவ. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய். எந்த கப்பர்நகூமில் சுற்றி சுற்றி கூட்டங்கள் செஞ்சாரோ, அடையாள அற்புதங்கள் செஞ்சாரோ, கப்பர்நகூமில் அவர் வீட்டு கூட்டம் நடத்தினாரோ, அந்த கப்பர்நகூமை பார்த்து தான் சொன்னார், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, உன்னிடத்தில் செய்த அடையாளங்களை அற்புதங்களையும் சோதோம் பட்டணத்தில் செய்திருந்தால் ரெட்டுடித்து மனம் திரும்பி இருப்பாங்களே. நியாய தீர்ப்பு நாளில் அவங்களெல்லாம் வந்து ஓ மேலே குற்றம் சொல்லுவாங்க. அவர் ஊழியர் செய்த இடத்த இப்படி சொல்லிட்டு போனார். அவர் தன் வாழ்க்கையை அந்த கிராமத்துக்கும் சேர்த்து தான் அர்ப்பணிச்சிருந்தார். ஐயோ ஐயோ அப்படின்னு ஆண்டவர் வாயிலேருந்து வந்துச்சு. அதுவும் இயேசு தான். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறதும் இயேசு தான், நாசமாக போவீங்கன்னு சொல்கிறதும் இயேசு தான். ஜீவ விருட்சத்தின் கனியை தோட்டத்தில் வைக்கிறதும் இயேசு தான். விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அந்த ஜீவ விருட்சத்தின் பக்கத்தில் வைக்கிறதும் இயேசு தான். புரிந்து கொள்ளும்படியாக உங்கள் மனக்கண்களை கத்த திறப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் பேசினதனுடைய சாராம்சம் சுருக்கம். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நம்புங்கள், ஆவியிலே நிரம்புங்கள், ஆவியானவர் அனுதினம் நடத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் தான் நடத்துகிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி ஓடணும்னா கையில் இருக்கிற வேதம் 66 புத்தகத்தினுடைய அறிவு உங்களுக்கு இருக்கணும். நேரம் ஒதுக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாதியா. பணம் சம்பாதிக்கிறதா முக்கியம், புகழ் சம்பாதிக்கிறதா முக்கியம், வீடு வாசலும் வாகனங்களும் பேரும் புகழும் இதான் முக்கியம். எது முக்கியம்? மதிகேடரே குருடரே. அவர் எந்த மக்களுக்கு கூட செய்தாரோ அவங்கள பார்த்து தான் மதிகேடரும் குருடன்னு சொன்னார். மதிகேடர்னு தமிழில், இங்கிலீஷில் முட்டை ஃபுல். இவங்களுக்கு ஊழியம் பண்ணாரோ அவங்கள பார்த்து தான் பேசினார். அப்போ எது முக்கியம்? நமக்கு முக்கியம் நம்முடைய கையில் இருக்கிற பைபிளை படிக்கிறதும் தியானிக்கிறதும் ஆய்வு செய்கிறது முக்கியம். அப்புறம்தான் வேலை, சம்பாத்தியம், குடும்பம், கோத்திரம். பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிறதா முக்கியம். எது முக்கியம்? ஆவியிலே நிரம்பினா போதாது, ஆவியானவருடைய சத்தம் கேட்டு பழகணும். உணர்த்துவார், பேசுவார், எச்சரிப்பார், நடத்துவார், போதிப்பார். நீனு நானும் செத்து போயிட்டாலும் உயிரோட எழுப்புவார். மத்திய ஆயத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்காகவே பவுல் சொல்கிறார், இந்த நம்பிக்கைக்காகவே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. இதுதான் நம்முடைய விஷன், நம்முடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், பெருமூச்சு அத்தனை இதுதான். அப்போ வாழ்நாளெல்லாம் ஓடணுமே, நம்முடைய மரண பரியந்தம் ஓடணுமே.
ஏசுனார் வரும் வரைக்கும் ஓடணுமே. அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம கையில் பைபிளை தந்திருக்கிறார். பவுல் எழுதுறான், யூதர்களை மேன்மைப்படுத்தி பேசும்பொழுது எழுதுவான், வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. உங்கள் கையில் இருக்கிற பைபிளை சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்க்கணும் பெரியது. சீக்கிய மத கொள்கைகளை எழுதி வைத்திருக்கிற அந்த புத்தகத்தை பார்க்கணும், இது பெரியது. புத்தாவை பார்க்கணும், இது பெரியது. தேவனுடைய வார்த்தைகள் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. உன்னை விசேஷிக்க பண்ணினவர், உன்னை அழைத்த கர்த்தர். கன்ஃபார்மோடு, நிச்சயத்தோடு இந்த பூமியிலே உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைக்கப்பட வேண்டும். சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற தீய சக்தியினுடைய கண்கள் பிளம்பாக வேண்டும். அவன் அதிர்ந்து ஓடணும். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் மிதிக்க வைப்பாரு. எந்த சத்ருவின் ஆவியாக இருந்தாலும், எந்த பில்லி சூனியமாக இருந்தாலும், எந்த மாந்திரிக சக்தியாக இருந்தாலும், கர்த்தர் சீக்கிரமாய் இந்த புதிய வருஷத்தை காணும்படி செய்த கர்த்தர் உன் காலின் கீழ் மிதிப்பிட முடியாது. கர்த்தர் செய்ய போகிறார். சீக்கிரமா கர்த்தர் செய்வேன்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், இந்த வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை உன் கையிலே தந்தவர் உண்மையுள்ளவர். வேதத்தை வாசி, யோசி, தியானி, ஆராய்ந்து பார். பரிசுத்த ஆவியை பெறாதவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. ஏதோ பெற்ற காலத்தில் நிரம்புனதை நீங்கள் அதை வச்சு வண்டி ஓட்டக்கூடாது. வேதாகமத்திலே தெய்வதாசன்மார்கள், புதிய ஏற்பாட்டு தெய்வதாசன்மார்கள் ஆவியிலே நிறைந்தார்கள், ஆவியிலே நிறைந்தார்கள், ஆவியிலே நிறைந்தார்கள். அப்படிதான் சொல்லியிருக்கோம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுதும் அதுதான் சொல்லுவார். ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியிலே நிறைந்து பாடல்களை பாடுங்கள், ஆவியிலே நிறைந்து ஸ்தோத்திரங்களை பலிகளாய் செலுத்துங்கள். எல்லாம் ஆவியின் நிறைவுக்குள்ளாக சபை காணப்படணும். எல்லாம் ஆவியானவருடைய கைடன்ஸில் தான் இந்த பூமியில் ஓடணும். மனுஷருடைய கவுன்சிலிங் வரக்கூடாது. முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய கவுன்சிலிங் தான் இருக்கணும். ஆவியிலே நிறைந்து 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 தான் இந்த பூமியிலே ஓடுகிற ஓட்டம் இருக்க வேண்டும். ரெண்டு கண்மாரி, இரண்டு மாறாத விசேஷம் என்று எபிரேயர் நிருபாக்கியோர் 6:18 சொல்லுவான். பார்த்தீங்களா? அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 6:18 இதெல்லாம் சொல்லணும். ரைட். நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை நோக்கி அடைக்கலமா ஓடி வந்துட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஒரு நம்பிக்கை, நம்ம செத்தால் உயிரோடு எழுப்பி கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நமக்கு நிறைந்த ஆறுதலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். நிறைந்த ஆறுதல் ஒன்று, நம்ம கையில் இருக்கிற விவிலிய வார்த்தைகள். இன்னொன்று, உங்கள் மேலே என் மேலே இருக்கிற அபிஷேகம். இது ரெண்டையும் தான் சார்ந்துட்டு போகணும். வேற அவங்க பிரசவம் பண்ணாங்க, இவங்க பிரசவம் பண்ணாங்க, மானாமதுரையில் பார்த்தாங்க, மதுரையில் பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. நிலை நிற்கும் ஒரு திருச்சபையாக நம்முடைய சபைகள் காணப்பட வேண்டும். இது ரெண்டு தான் உங்களுக்கு எனக்கு விசேஷம். இது ரெண்டு தான் நமக்கு நிறைந்த ஆறுதலை தரக்கூடியது. இந்த உலகம் நமக்கு ஆறுதலை தராது. உறவுகள் ஆறுதலை தரமாட்டார்கள், நண்பர்கள் ஆறுதலை தரமாட்டார்கள். நாம் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர்கள் மூலமாய் வருகிறது நமக்கு ஆறுதலாக இருக்காது. நிறைந்த ஆறுதல் உன் மேலே இருக்கிற அபிஷேகம், நிறைந்த ஆறுதல் உன் கையில் இருக்கிற பைபிள். இப்போ வர்ற போகிற போதகர்கள் உறுதிப்படுத்தட்டும். நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தை உறுதிப்படுத்துகிற ஆளுகளாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு புதுசாக சொல்லி தந்தான்னு நாங்கள் புதுசான்னு சொல்லக்கூடாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாந்து போயிடுவோம், வேற ஒன்றும் கிடையாது. நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நாடும் இன்னும் ஒன்றும் நித்தியம்தான். அதுக்கு பேர் அக்னியும் கந்தகபுரிய கடல். அது சாத்தானுக்குன்னு நியமிக்கப்பட்டது. அந்த பாதையில் அவனோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகணும். கங்கணம் கட்டி உலக மக்கள் கையில் வச்சுருக்கான். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாச பிள்ளைகளையும் சபையை நடத்துகிற கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளையும் அவன் மண்ணங்கடிக்கும்படியாக சுற்றி சுற்றி வருகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. ஏமாந்துடாத. 24வது வருஷம் முடிவு வர ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்ட நிர்கதியான நிர்பந்தமான ஒரு மனுஷியாக இருந்திருக்கலாம். இந்த புதிய வருஷம் 2025 இதில் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அனைத்தும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஆவியானவர் நடத்துகிற பாதையாகத்தான் இருக்க வேண்டும். பரலோகம் கவனிக்கிற பாதையாகத்தான் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிற நிருபத்தில் எனக்கு ஐயா சொன்ன மாதிரி 1 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிட்டாங்க. அதுவும் சபாநாயகர் உத்தரவு. ஆமாம், மாநகராவி அதிகாரம் பெற்றது. அவர் எல்லாரையும் உடைச்சிடுவார். அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரப்பட்ட சமயத்திற்குள்ளாக நம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். எபிரேய நிருபத்தில் இருந்துதான் சில விஷயங்களை உங்கள் மனதிலே பரிசுத்த ஆவியானவர் போட சொல்லுகிறார், நினைப்பூட்ட சொல்லுகிறார். அதை செய்து இந்த இரவு கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் மொத்தம் 13 அதிகாரம். யார் ஆசிரியர் என்பதிலே வேதாகம கல்லூரிகளிலே குழப்பங்கள் நிலவிட்டு போகட்டும். ஆனால் ஆங்கிலேயர்கள் மட்டும், இங்கிலீஷ் பேசுகிற மக்கள் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம்னு அவங்க பைபிள் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிற பைபிளில் யாருன்னே சொல்லலை. அதனால எபிரேய நிருப ஆக்கியோன் என்று பேசக்கூடிய நிர்பந்தம் உண்டாகிறது. ஆங்கில மொழி பேசுகிறவங்களுக்கு நிர்பந்தம் இல்லை. அதில் தெளிவாக எழுதியிருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய எபிரேயருக்கு எழுதின நிருபம். தமிழ் வேதாகமத்தில் அப்படி இல்லாததுனால குழப்பங்கள் நீடிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, குழப்பிட்டு போட்டும். ஆனால் நம்ம கூட பரிசுத்தாலே இருக்கார். அதை எழுதின ஆசிரியர் அவர் தான். அவரை வேத வசனத்துக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். சத்திய ஆவியான வரும்போது சகல அது பவுல் எழுதினா என்ன, அல்லது எவன் எழுதினான்னு தெரியாமல் போனால் என்ன. ஆனால் அதில் உள்ள விஷயம் எழுதினது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்கள் மேலே என் மேலே இருக்கார். குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பரலோக நம்பிக்கையை, வருகை நம்பிக்கையை பற்றி கொண்ட நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழும் வரை நம்முடைய மரண புரிந்தும் நடத்துவதற்காக 2 மாறாத விசேஷத்தை தந்திருக்காரு. அது மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? நித்திய ஆவியானவர். எபிரேயர் 9:14 என்ன சொல்லுது? வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா நம்முடைய மனசாட்சி என்னைக்கோ சுத்திகரிக்கப்பட்ட போதாது, அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு சிலுவையிலே சிந்தின பரிசுத்த ரத்தம் என்றோ கழுவினதுன்னு நினைச்சிட்டு கூடாது, அனுதினமும் கழுவப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நம்முடைய மனதை அசுத்தப்படுத்தும். நம்முடைய மாம்சீக எண்ணங்களும் நினைவுகளும் அசுத்தப்படுத்தும். ஆசைகளும் விருப்பங்களும் இருதயத்தில் வெளிப்படும் பொழுது அது அசுத்தப்படுத்தும். இந்த உலகத்திலே சமூக வாழ்க்கை வாழுகிறவங்களை அது அசுத்தப்படுத்தும். திரைப்பட கவிஞன் சொன்னான், எங்கே மனுஷன் இல்லையோ
அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே சமாதானம்? மனுஷன் இல்லாத இடம் எங்கே? மனுஷனோடு தான் இணைந்து வாழும்படியாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம் எது? எல்லா இடங்களும் இருக்கு. அப்போது சமூகத்தில் வாழும் பொழுது அது நம்மை அழுக்காக்கும். உறவுகள் நம்மை அழுக்காக்கும். நம்முடைய நினைவுகள் நம்மை அழுக்காக்கும். இந்த உலகத்தை பற்றும் ஆசைகளும் விருப்பங்களும் இச்சைகளும் வரும் பொழுது நம்முடைய மனதை அழுக்காக்கும். இந்த அழுக்காகிற மனதை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் செத்த கிரியைகள் என்று சொன்னால் பரலோகத்துக்கு கொண்டு போகாத எண்ணங்கள், நினைவுகள், ஆசைகள், விருப்பங்கள், இது எல்லாத்தையும் கழுவணும். இது ஒரு நாள் குளித்தா போதாது, எல்லா நாளும் குளிக்கணும். இல்லைன்னா வீசிக்கிட்டே இருக்கும். வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறத விட நாரும். குளிக்கணும், தினமும் குளிக்கணும். உடுத்துகிற துணியை அலசிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற வீட்டை கழுவிக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்ற பாத்திரத்தை கழுவிக்கிட்டே இருக்கணும். கலைக்கு குடிக்கிற டம்ளரை கழுவிக்கிட்டே இருக்கணும். கழுவுதல் நம்ம வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக தினந்தோறும் நடக்கிறதே. அதைப் போல ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து சிந்தின பரிசுத்த இரத்தம் நம்முடைய மனசாட்சியை இந்த செத்த கிரியைகள் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும், கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்ட ஊழியக்காரன் தப்புவான் சாத்தானுக்கு. இதை புரிந்து கொண்ட ஊழியக்காரி தப்புவாள் இந்த உலகத்துக்கு, இந்த மாம்சத்துக்கு. ஒளியிலே நடந்தால், வசனத்திலே நடந்தால், பரிசுத்த ஆவியினானோடு நடத்திப்பிலே நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சொல்லுங்க வாயை திறந்து. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் லைவில் கர்த்தரோடு இணைஞ்சு வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் ஒர்க் அவுட் ஆகும். மற்றது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தெரியும். தினந்தோறும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தினந்தோறும் சத்திய வார்த்தைகளால் நடத்தப்படுகிறவர்கள், இவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவங்களுக்கு முடியும், புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு முடியாது. அவங்க தூங்குவாங்க. இப்போ இந்த கூட்டத்திலேயே நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், எப்படி அவங்களால தூங்க முடியுது அப்படின்னா, அவங்களால முடியாது, வசனம் கேட்க முடியாது, தூங்கிட்டு இருப்பாங்க. கண்ணாடி போட்டவங்க சில ஆள் கண்ணாடி போட்டுருக்கோம்ல அப்படிங்கிற தெம்பில் தூங்கிடுவாங்க. சில ஆள் முக்காடை இப்படி தலைக்கு மேலே போட்டுட்டு மூடிடுவா, முகத்தை மூடிக்கிட்டு இருப்பான். எதுக்குடா மூடுறா? முக்காடா இல்லை, தூங்கணும். நீங்கள் மனம் திரும்பினா முக்காடை எடுவிட்டு போயிடும். எதுலேருந்து மனம் திரும்பணும்னு ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார் உங்களுக்கு. வருடத்தின் துவக்கத்தில் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு கடின வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதனால் ஐயா அப்படி லைட்டாக அப்படி போயிட்டு முடியலை. சாது அடிக்கடி சொல்லுவார், சத்தியம் பேச முடியலடா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன், சத்தியம் பேசலையே. இவ்வளோ நேரம் பேசுனது அவருக்குள்ள ஒன்று இருக்கு, அதுதான் அவருக்கு சத்தியம். மக்களுக்கு வர வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் பேசி முடிச்சிட்டாரு. அவர் பேசணும்னு வச்சிருந்தார். நம்ம ஐயாவும் பேசணும் தான் இருக்கார், சபா நாயகர். ஆனால் நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க. என்றாவது ஒரு நாள் கிடைக்காதா? குரலாவே ஆலயத்துக்கு வந்து போய்கிட்டு இருந்த அந்த பொம்பளை ஒரு நாள் ஏசு தொட்டு நிமித்திட்டா இல்லையா? அவர் நிமிர்ந்து பார்த்து தேவனை மேம்படுத்தினா இல்லையா? அது மாதிரி எந்த கூணலையும் கர்த்தர் நிமித்திடுவாரியா? குனிஞ்சே இருந்த வாழ்க்கை நிமிர்ந்த வாழ்க்கையாக மாறும். அதை உன்னை அழைத்த கர்த்தர் அந்த இடத்தை நிமிர பண்ணுவார். நம்ம ஐயா சபாநாயகருக்கும் சில விஷயம் பேசணும். தடையா பண்ணுகிறீர்கள், தடை செய்கிறவன் ஒரு நாள் நீக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒரு நாளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அவருக்கு செய்து கொடுப்பார்ல, நல்லது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 அதிகாரங்களில் முதல் அதிகாரம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு தீர்க்கதரிசிகளை பார்க்கணும் பெரியவர். 2ஆம் அதிகாரம் தூதர்களை பார்க்கணும் இயேசு பெரியவர். 3ஆம் அதிகாரம் லட்சோபலட்சக்கணக்கான ஜனங்களை பஸ்காவை ஆசரித்து செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து சீனாய் மலையிலே 3 முறை உபவாசத்தோடு காத்திருந்து ஜீவ வாக்கியங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை பெற்றானே மோசே, அந்த மோசையை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர். 4ஆம் அதிகாரத்திலே ஜாஷுவா கானானுக்குள்ளே கால் வைக்கும்படியா யோர்தானை 2ஆய் பிளந்தானே, எரியோ கோட்டையை 7 முறை சுற்றி வர வைத்து 7வது முறை 7 முறை சுற்று என்று சொல்லி அந்த எரியோ கோட்டையை தவிடுபடியாக்கினானே. எரிகோவில் இருந்த 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் துண்டாடினானே. கானானை முழுமையாய் சுதந்தரித்தானே. அந்த கானானை சீட்டு போட்டு பங்கிட்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததிகளாகிய 12 கோத்திரங்களுக்கும் பங்கிடும்படியாய் போகும்பொழுது கர்த்தர் சொன்னார், 11 கோத்திரத்துக்கு கொடு, ஒரு கோத்திரத்துக்கு கொடுக்காத. அப்போ அவன் முண்டாட்டி பிள்ளை எப்படி போய் சாப்பிடும், எப்படி இருக்கும்? அவனுக்கு பங்கு வேண்டாமா? வேண்டாம். ஏன்? அந்த லேவி கோத்திரத்துக்கு நான் தான்டா பங்கு. ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு நான் தான் பங்கு. பைபிளை தூக்கிட்டு கர்த்தரை நம்பி வந்துட்டான் பாரு, மனை பிள்ளைகளோடு வந்துட்டான் பாரு, நான் தான் பங்கு, நான் தான் சுதந்திரம். அவனுக்கு இந்த பூமியில் மற்ற 11 கோத்திரத்துக்கு இந்த பூமியை கொடு, ஆனால் அவனுக்கு நான் தான்டா சுதந்திரம். பங்கு, பாகம், சுதந்திரம் எல்லாமே நான் தான். அப்படின்னா எப்படிப்பா? அது என் ஆலயத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, சபையில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வேலைக்கு அந்த மக்களை காணிக்கை கொண்டு வர சொல்லுவேன், பொருத்தனைகளை கொண்டு வர சொல்லுவேன், தசமபாகங்களை கொண்டு வர சொல்லுவேன். அவங்க எல்லாரும் ஆலயத்தில் கொண்டாந்து வைப்பாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து நான் அவன் கையில் கொடுத்துருவேன். அதை வச்சு தான் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடணும், எவ்விடத்துலையும் சாப்பிடலாம். அவங்க செய்கிற வேலைக்கு ஈடான சம்பளம். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்திலே சம்பளத்தை பெற்று உங்களுக்கு ஊழியம் செய்யமா பவுல். அந்த சம்பளங்கிற வார்த்தைக்கு என்னையா அர்த்தம்னு பல வேதாகமங்களை ஆய்வு செய்தேன். சில வேதாகமங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றை சொல்லிச்சு, அது அப்படி தான் சொல்லும். இப்போ பழைய ஏற்பாட்டில் சம்பளங்கிற வார்த்தை அங்கே தான் இருக்கு. ஆசாரியனுக்கு இஸ்ரவேல் மக்கள் லேவியனுக்கு தர வேண்டும், லேவியன் ஆசாரியனுக்கு கொடுப்பான், ஆசாரியன் பிரதான ஆசாரியன் கையில் கொடுப்பான். இந்த ஒழுங்கை ஏற்படுத்தியிருப்பார். ஆகவே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு சைடு பிஸ்னஸ்லாம் இருக்கக்கூடாது. பூமியிலே எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உங்களை என்னை அழைத்த கர்த்தர் உங்களுக்கு பங்காக இருப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு பாகமாக இருப்பார், அவரே சொத்தாக இருப்பார், அவரே சுதந்திரமாக இருப்பார். என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் விசுவாசத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வாழ வைப்பார். இதுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. கடனை உடனே வாங்கி சில ஆள் பழகிட்டான். அப்படிலாம் பழகக்கூடாது. எந்த அளவுக்கு வாங்கின கடனை கொடுத்துட்டு வெளியே வர முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய தாசன்மார். ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட அதிபதிகள், ஸ்தானாதிபதிகள். இப்போ உங்களை அவருடைய ஸ்தானத்தில் இந்த பூமியில் வச்சிருக்கிறதுனால அவர் சாத்தானுக்கு முன்னாடி தலை குடிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜெப வீடு கட்டுறதுக்கு கடை வாங்கினார், வீடு கட்டுறதுக்கு கடை வாங்கினாங்க, லோன் போட்டிருக்காங்க, கிடைக்கிற தசம பாகத்தை வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. இதில் எல்லாம் என்ன சந்தோஷப்படுவார்? ஒன்று ஓ மேலே இருக்க பசுத்தா வேணும் சொல்லுங்கள். அவன் சந்தோஷப்படுவான். பிசாசு அப்படித்தான். உலகத்தில் வாழணும்னா அப்படித்தான். ஆர்எஸ் மங்கலத்தில் ஊழியம் செய்த காலத்தில் ஒரு ஆசிரியர் வந்து பிள்ளைகள், அவங்க கணவன் மனைவி ஆசிரியர் தான், மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும். ஆனாலும் என்கிட்ட வந்து கேட்டார், கொஞ்சம் கொடுங்க ஐயா, பிள்ளைகளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு இந்த வருஷம் கட்டணும், சம்பளத்தை வாங்கினோடனே கடங்காரெல்லாம் அங்கங்கே வந்து பிச்சுட்டு போயிடுறேன், அதனால் ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், நான் கன்வென்ஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன், அதை தாரையா கொடுத்துருங்க, கன்வென்ஷன் வரும்போது தந்துடுங்க. கொடுத்தாச்சு. கன்வென்ஷன் இருக்குச்சு. நான் போய் கேட்டேன், என்ன சார் கணவன் மனைவியுமே ஆசிரியராக இருக்கீங்க,
இன்னும் எனக்கு தந்திருக்க வேண்டாமா, மாதம் மாதம் வாங்குவீங்களா, கொடுத்துருக்கலாம்ல, தருவான் இப்படியே கடத்துறாரு. அப்போது நெருங்கி வந்துருச்சு கன்வென்ஷன், காசு வேணும், என்ன செய்ய, அதனால கொஞ்சம் நெருக்கினேன். சார் கொடுங்க சார், ஆசிரியராக இருக்கீங்க, தர்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லிட்டு தானே வாங்கினீங்க, கொடுங்க சார். கடை வாங்கிட்டு இப்படி தராமல் இருக்கீங்களா அப்படின்னு. பாஸ்டர் கடை வாங்கிட்டோமா? யார் தான் கடை வாங்கலை? எல்லாரும் கடை வாங்குறான். அரசாங்கத்தை நடத்துகிற அமைச்சர் கடை வாங்குறான். இந்திய மக்கள் 140 கோடினா 140 கோடிக்கு அவன் கடை வாங்கித்தானே நடத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் கடை வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார் கடை வாங்கலை? அரசாங்கமே கடை வாங்கி தான் நடக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அற்பமாக பேசக்கூடாது. நான் தருவேன் போங்க. நான் போய் அப்பா எழுதுவேன், என்னப்பா செய்ய சொல்லுங்கப்பா செய்கிறேன்னா. அப்பா பாடியிருக்காருல்ல, அது இங்கே உள்ள அப்பா, கேட்டது அங்கே உள்ள அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தான் கடை வாங்கல? எல்லாரும் தான் கடை வாங்கியிருக்கேன். இதை யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? யார் வேணாலும் சொல்லட்டும், நம்ம பைபிளுக்குள்ளே போயிடுவோம். கரங்களை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க, எம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் ஜோசுவாவை விட இரட்சகர் இயேசு பெரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. 5ஆம் அதிகாரம் ஆரோனை சொல்லுகிறது. ஆரோனை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர். 6ஆம் அதிகாரம் ஆபிரகாமை சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவர். 7ஆம் அதிகாரம் மெல்கிசேதேக்கை பற்றி பேசுகிறது. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி குழம்புகிறார்கள் போட்டு நாம் அறிந்து கொள்வோம். 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மெல்கிசேதேக்கை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு மக்களிடத்திலே செய்தாரே புதிய உடன்படிக்கை, அதை தந்த இயேசு பெரியவர். 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை, பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தை பயபக்தியோடு அடிக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த இஸ்ரேலிய மக்கள். அது கையினால் செய்யப்பட்ட கூடாரம். அந்த கூடாரத்தைக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியர்கள் பாவ நிவர்த்தி செய்வார்கள். இந்த கூடாரத்தை பார்க்கிலும் மெய்யான கூடாரமாகிய பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தாரே அந்த இரட்சகர் இயேசு பெரியவர், கூடாரத்தை பார்க்கிலும் பெரியவர். 10ஆம் அதிகாரம் பலியை பற்றி பேசுகிறது. இந்த உலகத்திலே ஆலயங்களிலே கூடாரங்களிலே பலிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த பழைய ஏற்பாட்டு பலிகளை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டின் பலியாக சிலுவை மரத்திலே தொங்கி ரத்தம் சிந்தி பலியானாரே அந்த இயேசுவின் பலி மெய்யான பலியாக பலியானாரே அந்த இயேசு பெரியவர். 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு விசுவாச மக்களை பரிசுத்தவான்களை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த வேத வாக்கியங்களை அறிந்து ஓடுகிறார்களே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், இந்த விசுவாசிகளுக்கும் தலகர்த்தராய் விளங்குகிற இயேசு பெரியவர். 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசியது. என்ன பேசியது? என் சகோதரன், என் உடன் பிறந்தவன் என்னை கொலை செய்து விட்டான், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, இதற்கு நீர் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீரா, பழிக்கு பழி வாங்க மாட்டீரா என்று ஆபேலின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தோடு அவர் பிதாவின் சமூகத்தின் வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்தாரே அந்த ரத்தத்தோடு போனார் இல்லையா, அந்த ரத்தம் பேசும்படியாக செய்திருக்கிறார். அந்த ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அந்த ரத்தத்தை சிந்தினவர், அந்த ரத்தத்தை பேசும்படி செய்தவர் பெரியவர். 13ஆம் அதிகாரத்திலே நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேய்ப்பர்கள், we are all pastors அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கூட்டு வந்த விசுவாசிகள் பாஸ்டர் ஆவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு விசுவாசம் கூட்டு வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். அப்போ 13ஆம் அதிகாரத்திலே மெய்ப்பர்கள்
அவருடைய விசுவாசத்தை பின்பற்றும்படியாய் முன்னே சென்ற நமக்கு முன்னே சென்றிருக்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை பின்பற்றும்படியாக திருச்சபைகளுக்கு உத்தரவாதம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் சின்ன மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு மேல ஒரு மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை விட அவர் பெரியவர். என்னதான் உழைத்தாலும், என்னதான் தியாகம் பண்ணாலும், என்னதான் பரிசுத்தமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் பெரிய மேய்ப்பர். மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன் யாரை? பெரிய மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டு. ஆகவே இப்படிப்பட்ட எபிரேய நிருபத்தில் இருந்து இருக்கிற சமயத்துக்கு தக்கபடி ஒரு 4 விஷயங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ரைட். அப்போ பரலோகத்தின் தேவனுடைய குமாரன் பிரதான ஆசாரியர், நமக்கு தலைவர், திருச்சபைக்கு தலை, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். ஏன்னா அவரை கவனித்து பார்க்கணும்னு தான் முதல் வசனம் வாசித்தோம். அப்படித்தானே? அப்படித்தானே? நீங்கள் அப்படி சொல்லும்போது நான் கவனிக்கலையா அப்படின்னு சொல்கிறீங்களா யாராவது? ஏன்னா திரும்ப வாசிக்கணும். இது எதுக்குல வம்பு சொல்லாமல் இருப்பேன்னு இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரை? யூடியூப் இல்லை, வர்ற போகிற பாஸ்டர்மார் அல்ல, தீர்க்கதரிசியில் இல்லை, சுவிசேஷரில் அல்ல, போதகரில் அல்ல, பைபிள் காலேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை. நம்ம கவனித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், பாருங்கள், பாருங்கள். என்னையவாது இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் நான் என்ன பேசுகிறேன்னு கேளுங்க. ஏதனாரு பாருங்க பாருங்கன்னாரு. நாங்கள் பாருங்கன்னு சொல்ல மாட்டோம், கேளுங்க. நான் குடிஞ்சிக்கிட்டே கேட்குறேன்னு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயா பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சொல்லிவிட்டு தூங்குறது. நீங்களும் நானும் தூங்குவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசுவை கவனித்து பார்த்து இந்த பூலோகத்தின் ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். போராட்டங்கள் வரும், ஓட்டங்களை தடை பண்ணும் தீய சக்திகள் கிராஸ் பண்ணும். ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். போராட்டம் போராட்டமாக இருக்கேன்னு சோர்ந்து போகாத, தைரியமாரு. போராட்டங்கள் மாறும். அந்த டென்ஷனான நிலைமையெல்லாம் மாறும். மாத்துவாரியா அவன் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அது குடும்பத்தில் இருக்கட்டும், நீ செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஏதாக இருந்தாச்சு, எல்லாவற்றிலும் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றி மாற்றி தருவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். 7:26 நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்தை கவனித்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எபிரேய நிருபம் ஆக்கியோர் ஒரு நோக்கத்தோடு எழுதிட்டு வர்றான் அப்படின்றத 13 அதிகாரங்களில் என்ன பதிவு செய்திருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக சொல்லும். இப்போ குறிப்பாக நம்ம சிந்திக்கும் பொழுது அவர் பரிசுத்த. 7:26 மறுபடியும் வாசிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற. போதும். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினா தாயா பரிசுத்தா. என் மச்சான், என் மாமே, என் அண்ணே, என் தம்பி, என் தங்கச்சி, என் சித்தி, பெரியம்மா அப்படின்னு போய் நீ ஒட்டி உறவாடுனா, பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒட்டி உறவாடுனா எப்படி உனக்குள்ள பரிசுத்தம் வரும்? வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இப்போ வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. அடுத்து 6ஆம் அதிகாரத்தை முடிச்சுட்டு 7ஆம் அதிகாரத்துக்கு போகிறான் பவுல். 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால். என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறா? மாதம் மாதம் வருடாந்திர வாக்கு தத்தம், மாதாந்திர வாக்கு தத்தம் கொடுக்குறாங்களே. நீ பைபிளை படிச்சுட்டு வாக்கு தத்தம் எடுக்க, என்ன வாக்கு தத்தம் எடுக்கிற?
இப்போ பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிற என்ன வாக்குத்தத்தம்? மேலே 6ஆம் அதிகாரத்தில் அந்த இறுதி பகுதியில் எழுதிட்டு வருவான், 14 18 வரைக்கும். இருளுக்கும் ஒளிக்கும், பேலியாளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய ஆலயத்துக்கும் மந்தனுக்கும், இப்படி பிரித்து சொல்லுவான் பாருங்க. சொல்லிட்டு சொல்லுவான், நீங்கள் அசுத்தமானதை தொடாதீர்கள், அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய். செப்பரேட் லைஃப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோலினஸ்? செப்பரேட் லைஃப். நீ ஒட்டி உறவாடி கொண்டு இருந்தால் எப்படி? இயேசுவை கவனிச்சு பாரு. 30 வயது முடிந்து ஞானஸ்தானத்துக்கு வந்தார் பாரு, திரும்பி பார்க்க மாட்டார் உறவுகளை. அதுதான் பரிசுத்தம். ஒன்றுங்கிற பரிசுத்தாவினர் ஏன் கிரியை செய்யாமல் இருக்காரு? அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு இன்னும் ஒப்பு கொடுக்கல. அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர். பரிசுத்தம் பாவிகளுக்கு விலகிறது. பரிசுத்தம் பாவினா எவ்வளோ நினச்சிட்டு சார் சொல்லி கொடுப்பாங்க, அது யாரையோ சொல்கிறாங்க. ஐயா இல்லை, உன் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலைன்னா அவங்க பாவி. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உன் தங்கச்சி, உங்கள் அக்கா, உன் மச்சான், உன் சொந்தக்காரன், பந்தக்காரன், அவன் கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் வெளிப்பட்ட அந்த தேவனுடைய அன்பை, ரட்சிப்பாய், மன்னிப்பாய், கிருபையை, சுத்திகரிக்கப்படுகிற அந்த இரத்தத்தின் ருசியை அறியாத வரைக்கும் அவன் பாவி. அவன் சொந்தக்காரனாக இருக்கான்னு ஒட்டி உறவாடினா ஓ ரட்சிப்பாத பிசாசு அதை வச்சு ஒன்றும் மாக்கிடுவான். ஜாக்கிரதையாரு. பாவிகளுக்கு விலகணும். வேற யாரையும் நினச்சிக்காத. ஓ சொந்தக்காரன் நினை, ரசிக்கப்படாத உன் குடும்பத்தார நினை, ஓ ரத்தத்தை நினை, யாரையோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பான். அப்படி தான் பிசாசு சிந்தனை உண்டாக்குவான். இல்லை, உன்னோட ஒட்டி பிறந்ததை பற்றி தான் சொல்லுவார். மாறுபாடு உள்ள சந்ததிகளை விட்டு விலகுங்கள், உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். யார் அந்த மாறுபாடு உள்ள சந்ததி? பேதுரு சொல்லுகிற மாறுபாடு உள்ள சந்ததி யாரு? சொந்தக்காரன், ரட்சிக்கப்படாதவன், உன் மச்சான், உன் மாமன், உன் அண்ணன், தம்பி. வேறு பிரிஞ்சாதான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கி. ஒன்று கத்திர நேசி, இல்லை உறவுல நேசி. மாறுபாடு உள்ள சந்ததி ரட்சிப்பை வேண்டாம், முழுக்கு ஸ்நானத்தை வேண்டாம். பெந்தகோஸ்து மட்டும் முழுக்கு ஸ்நானத்தை ஆதரிக்கும். இதை பேச வேண்டிய அண்ணன் மாதிரி பேச மாட்டேங்கிறாங்களே. குழந்தைங்க ஆனந்தானம் பரலோகத்துக்கு கொண்டு போகாதுன்னு சொல்லட்டும் ஒரு வார்த்தை. அவங்க சுவிசேஷ வேலையை செய்யும்போது சொல்ல மாட்டாங்கிறாங்க. நமக்கு அண்ணன் மாதிரி யாருன்னு தெரியல உங்களுக்கு. ஐயானா பச்சையாக பேசுவார். பேச மாட்டேன்னு சொல்லிவிடுவார், பேசிவிடுவார். சொல்ல மாட்டேன் பாரு சொல்லிவிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் மாதிரி சொல்லணும். முழுக்க ஞானஸ்தானத்தை சொன்னால் சாமனத்துக்குள்ளே இருக்க முடியாது, கூட்டம் கூடாது. சொல்லு கூட்டம் வருதான்னு பார்க்குறேன் நான். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. நாங்கள் முழுக்க ஞானஸ்தானத்தை சாகிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்போம். சொல்லுகிறோம், சாகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம். குழந்தை ஞானஸ்தானம் செல்லாதுன்னு சொல்லுவோம். நீ சொல்லுவோம் சொந்தக்காரங்கள்ட்ட. கத்தோலிக்கர் பூரா மறந்துருப்பாங்கல்ல. கத்தோலிக்க சபையிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பெண்டிகாஸ்ட் கூட சிஎஸ்சிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கேன்? சொல்லு. இந்த ஸ்நானத்தை எடுத்து முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கட்ட செல்லாது, நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தைரியமாக சொல்லு. அது உன் மேலே இருக்கிற பரிசுத்தாவின்னு நம்பலாம். சொல்ல முடியலைன்னா அது பரிசுத்தாவியா? கோடாங்கி தான் பிசாசு வரட்டினா. கேரளாவில் உள்ள கம்பளத்தம்மாவும் தான் முடி எடுக்குது, பிசாசு வரட்டுது. அதனால் பிசாசு போகுது. அப்படின்னா நீ கம்பளத்தம்மாவாக இருப்ப, இல்லை கோடாங்கியாக இருப்ப. வியாதி குணமாகுது. தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, பின்னால் போகாதேன்னு எழுதியிருக்கு. உபாகமம் 13:1-2 தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, முன்னாடி ஓடக்கூடாது. நடந்தாலும்
கேட்காத நாசமா போயிருவ. அடுத்து பார்த்துக்க, புரிஞ்சுக்க. இந்த வசனத்தை தலையில் எழுதிட்டு போ. சும்மா கையை தட்டிட்டு போகாத. காலம்புறம் போச்சு. அது 24 போட்டு 25 உனக்கு புதிய வாசலை கத்த திறக்கிறார். ஓ ஸ்டெப்ஸ் ஆவிக்குரிய நடை, உடை, பேச்சு, பார்வை எல்லாம் புதுசாகும். எல்லாம் புதிதாயின என்று உன் கையில் இருக்கிற பைபிள் சொல்றபடி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய பகுதிகள் எல்லாம் புதிதாயின. பழத்தை வச்சே வண்டி விட்டக்கூடாது. இப்போ தேவநாயகத்தை சோதிக்கிறாரியா? நீ எதுக்கு ஓடுற? உன்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவே இல்லையா? நான் ரசிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 45 வருஷத்தை நிறைவு செய்தேன். டிஜிஎஸ் நகரம் பக்கத்தில் வந்து கூட்டம் நடத்துவார். ஜீவானந்தம் கூட்டம் நடத்துவார். நெல்லை ஜெபராஜ் கூட்டம் நடத்துவார். சபையில் இருக்கிற எல்லா ஓடு நான் ஓட மாட்டேன். ஏன்னா என் மேலே பரிசுத்தாவே இருக்கு. அங்கே போனால் என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவியானவர் என்கிட்ட இருக்காருன்னா நம்ம எடுத்துக்கு அங்கே போகணும். நமக்குன்னு ஒரு ஊழியத்தை தந்திருக்காரு, ஒரு ஊழியக்காரனை தந்திருக்காரு, ஒரு ஐக்கியத்தை தந்திருக்காரு. போதும் போதும் என்கிற மனதுடனே கூடிய அதில் மிகுந்த ஆதாயம். நீ எதுக்கு ஓடுற? உன்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவி கிடையாது. நீ பைபிளை ஒழுங்காக படிக்கலை. நான் அன்னைக்கே பைபிளை படிக்க ஆவியானவர் நடத்திட்டேன். உபதேசங்களை அப்போவே பிலிவராக இருக்கும்போதே சொல்லி கொடுத்துட்டார். அதனால் என்னுடைய ஸ்டெப்பெல்லாம் தெளிவாக இருந்துச்சு. அவர் பண்டாரபுரத்தில் ஐயா தேவராஜையா இருப்பார். இவர் நம்ம கூட தானே படுத்து கிடப்பார், நம்ம கூட தானே சினிமா படிச்சுட்டு கிடப்பார், அரசியல் பேசுவார். இவர் எப்படி போனார் ஊழியத்துக்கு? அதாயா ஆவியானவரோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை. ஆச்சரியப்படுவார் உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும். இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டால, இது எப்படி ஆகும்? இதான ரூட்டு. அந்த ரூட் இல்லாமல் வேற ஒரு ரூட்டை சொல்றீல, அதான் பரலோகத்தினுடைய ரூட்டு. மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத பாதையை கர்த்தர் உனக்கு காட்டுவார். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களிலே நான் உன்னை நடத்துவேன். எல்லாரும் போற பாதையில் உனக்கு உன்னை வித்தியாசமான பாதையில் நடத்துவேன். அதான் தேவனுடைய. அதனால தான் மற்றவனுக்கெல்லாம் பைத்தியம் மாத்திடுது. என்னடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளான். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அவனை வேறு ஒருவனாலும் நிதானிக்க முடியாது. அந்த இடத்துக்கு நீ நான் வரணும்ல. அதெல்லாம் பரிசுத்தாவியான, அதான ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியா. இது இல்லாமல் என்ன பூஜை உனக்கு கிடைக்க போகுது? எதுக்கு ஓடுற? உன்னை யார் அங்கே ஓட சொன்னது? கர்த்தர் சொன்னாரா? அதெல்லாம் நாம் அறியாத வேறு தேவர்கள். அதெல்லாம் நீ விக்கிரங்களை நினைக்கக்கூடாது. பொருள் ஆசை ஒரு தேவன், பண ஆசை ஒரு தேவன், நில ஆசை ஒரு தேவன், உறவுகளும் நட்புகளும் ஒரு தெய்வம், சாப்பாடே சிலருக்கு தெய்வம், அவர்களுடைய வயிறு அவர்களுடைய தேவன். சொன்னாரா இல்லையா? இப்படி எல்லாரும் சிலருக்கு மாதா பிதா குரு தெய்வம், அவங்களுக்கு தேவன் அதான் மாதாவும் பிதாவும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்திமார்களும் அவர்களுக்கு தெய்வம். நமக்கு இயேசுநாதர் மட்டும்தாயா தெய்வம். எவனும் எதையும் சொல்லிட்டு போட்டுமியா. இந்திய நாடு 140 கோடின்னு சொல்லட்டும், ஆனால் நீ நானும் தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கோம். தெளிவாக இருக்கணும். அல்லையா சொல்லுங்க ஐயா. கோடீஸ்வரனால ஆக்க மாட்டார். ஏதோ புண்ணியத்துக்கு தனுஷ்கோடி பக்கத்தில் கொண்டாந்துருக்காரு. ஆமாம், நீ தெருக்கோடியில் இருந்தாலும் பல கோடிகளுக்கு அதிபதி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் கூட இருந்தால் போது. அவர் தான் உன்னுடைய பங்கு, அவர் தான் உன்னுடைய சுதந்திர சொத்து, அவர் தான் ப்ராப்பர்ட்டி. அவர் இருந்தால் போதுமையா? ஏசு போதுமே போதுமேன்னு கையடிச்சு பாட்டு பண்ணால் போதாது, பாட்டு புத்தகத்தில் இருந்தால் போதாது, நான் என்னை மாதிரி பிரசங்கம் பண்ணால் போதாது.
இயேசு போதுமுன்னு உன் ஆவி உன் ஆத்துமா சரீரம் மனதார சொல்லணியா, இருதயம் திறந்து சொல்லணியா, எல்லாரும் கேட்கத்தக்கதாக காணத்தக்கதாக சொல்லணும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. அறிக்கையிடுங்க. சுற்றி சுற்றி வர்ற மத்தியில் ஒருத்தன் நம்மளை சுற்றி விடுறதுக்கு சுற்றி சுற்றி வந்தாக சுற்றில விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணுவான் அவன். ஆமாம், சுற்றி விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, கண்ணிக்குள்ளே சிக்க வச்சுருவான். எந்த கண்ணி வந்தாலும் சரிதான், அத்தனை கண்ணிகளையும் கிழித்தெறிந்து உங்களை என்னையும் காப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். பூலோகம் முழுவதும் சோதிக்கும்படியான ஒரு சோதனை வரும். அது ஒரு கண்ணியை போல வரும். நாம் நினைக்காத நேரத்தில் வரும். முதல்ல கொரோனா வந்துச்சு, அதுக்கு இப்போ என்ன சொல்கிறேன், கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் வருதியா, அது எங்கடா இருந்து வருது, அது சீனாவில் இருந்தாண்டா வருது. இவங்களுக்கு பக்கத்து நாட்டில் பழிய போடணும் நம்ம ஆளுங்க. எந்த கொரோனா வந்தாலும் சரி, எந்த வைரஸ் வந்தாலும் சரி, எந்த ஆவிகள் சூனியங்கள் வந்தாலும் சரி, உன்னை அணுகாதபடி முழு உலகத்தையும் பாதிக்கும்படியாக வந்தாலும் சரி, நினைக்காத நேரத்தில் வந்தாலும் சரி, நான் உன்னை காப்பேன். நான் உன் குடும்பத்தை காப்பேன், உன் பிள்ளைகளை காப்பேன், உன் ஊழியத்தை காப்பேன். அந்த நம்பிக்கையை தந்திருக்காருல்ல, அந்த விசுவாசத்தை தந்திருக்காருல்ல, அதுக்கு தான் நம்ம தனியாக போய் உட்காந்துக்கிட்டு தானாக நாங்கள் கொட்டாமல் சோத்திர சோத்திரம் அல்லையா அல்லையா சோத்திர சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. தனியாக போய் சொல்லு, இங்கே உட்காந்து ஆரம்பிச்சிடாத. சில ஆட்கள் குதிச்சு குதிச்சு அங்கே இருக்கிற ஒரு 4-5 பேரை இடித்து தள்ளி, என்ன ஐயா, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். பக்கத்தில் இருக்கிறவங்களை இடிச்சிடாத. ஆவி வந்துருச்சு ஆவி வந்துருச்சுன்னு ஆவியை பெற்றவர்கள் பித்தம் கொண்டவர் சொல்லிவிடுவாங்க. ஓசியா, கர்த்தருக்கு சோத்திரம். நான் சொல்ல மாட்டேன், உங்கள் மேலே ஆவி வரணும் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆவியை பெற்றவர்கள் பித்தம் கொண்டவர்களாக இருக்கிறாரு ஓசியா சொல்லிவிடுவாங்களா? நான் சொல்கிறது ஓசி தானே. ஓசியா என்றால் இரட்சகன் என்று அர்த்தம். இயேசுவுக்கு இரட்சகர் என்று பெயர். தம்முடைய ஜனங்களின் பாவங்களில் இருந்து ரட்சிக்கிறதுனாலே அவருக்கு இரட்சகர் என்று பெயரிட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ஓகே. பரிசுத்தா பவுல் அதை விவரித்து காண்பிக்கிறார். பாவிகளுக்கு விலகுதல் தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய வரையப்பட்டுள்ளது. அப்போ இப்போ 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லுவார். நீங்கள் இந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள், இந்த அசுத்தமானவர் மத்தியிலிருந்து பிரிந்து போங்கள். அப்படி போனால் உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு பிதாவாக இருப்பார், நீங்கள் குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களை ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் உண்டான அசூசிகள் நீங்க நம்மை கழுவி 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 சுத்தம் பண்ணி நம்முடைய பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள். ஒன்று சுத்திகரிப்பு பரிசுத்தம், இன்னொன்று உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு வாழ்றது பரிசுத்தம். அப்போ பரிசுத்த குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர், தூதர்களை பார்க்கிற ஒரு மேலானவர். பரிசுத்தம் அதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பிரசவம் பண்ணியிருக்கீங்க. சரீர பரிசுத்தம்னா என்ன, ஆவியில் பரிசுத்தம் அடைகிறதுனா என்ன, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும்னா என்ன அப்படின்னு நீங்கள் பல முறை நீங்கள் பிரசவம் பண்ணியிருக்கிறீர்கள். பவுல் தெளிவாக சொல்லுவான், பிறனுடைய மனைவியை நீ தொடக்கூடாது, சகோதரனை வஞ்சிக்கக்கூடாது, பிரத்தியாளுடைய புருஷனை தொடக்கூடாது. இதுதான் பிராபசி, இதுதான் ரேமா, இதுதான் ப்ராப்பர்ட்டிகள் வேடு. இதை விட்டு வாக்குத்தத்தம் தந்தார். வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் தந்தார். ஆதந்தோறும் வாக்குத்தத்தம் என்ன உருப்பட்டிருக்க நீ? வாக்குத்தத்தம் பரிசுத்தத்தை பற்றி வந்திருக்கா? மாதாந்திர வாக்குத்தத்தம், வருடாந்திர வாக்குத்தத்தம். பூமியில் உள்ளவைகளை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை சொல்லுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
அதை தேடணும், அதை நாடணும். அதுதான் உன்னுடைய விஷனா இருக்கணும். நீ கண்ண மூடி தூங்கினா அதான் சொப்பனமா இருக்கணும். பிரத்தியாளுடைய புருஷன் பிறனுடைய மனைவியை தொடுகிறவன் எவனும் ஆக்கினைக்கு தப்பார். இந்த பூமியிலே நீ தண்டிக்கப்படுவாய், மறுமைக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய். ஆகவே பரிசுத்தத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஏலியின் பிள்ளைகள், பாஸ்டர்ஸ். பிரதான ஆசாரியனாக ஏலி இருக்கிறான். அவன் பெற்றெடுத்த செல்வங்கள், கற்ப பிறப்புகள் வளர்ந்து பெரியவர்களாகி ஜூனியர் பாஸ்டராக இருந்துட்டாங்க. ஆனால் எழுதியிருக்கு அவங்க எல்லாம் பேலியாளின் பிள்ளைகள். ஊழியம் செய்கிறான், ஆனால் பிசாசு. பேலியாள்னு சொன்னால் யாரோ ஒரு பொம்பளை நினச்சிடாத, அது ஒரு பிசாசு, அது ஒரு பிசாசியா. பேலியாள் என்று சொன்னால் நீ சொல்கிறீல சாத்தான்னு சொல்லியிருக்கியா, வாயை திறந்து சாத்தி சொல்லியிருக்கியா, அதுதான் பேலியாள். அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். யார்? ஜூனியர் பாஸ்டர்ஸ். அடுத்து சொல்லியிருக்கு அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஊழியம் யாருக்கு செய்கிறான்? வெளியில் உள்ளவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்துக்கு வரும் பெண்களை, தேவனை தேடி வரும் சகோதரிகளை நாசம் பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே கோயிலில் உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வர போகிற அத்தனை பேரையும் பாஸ்டருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த பாஸ்டர்ஸ் என்ன செய்ய? ஆமாம், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் மீடியாக்கள் சொல்கிறாங்க, சபைக்குள்ளே என்ன அக்கிரமங்கள் நடக்கிறது, எங்கே ஜட்ஜ்மெண்ட், எங்கே விமர்சனங்கள், எங்கே தீர்ப்புகள். வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். பரிசுத்தம் என்றால் என்ன? நம்முடைய உறவுக்காரங்கள் பாவிகள், ரட்சிக்கப்படாத வரைக்கும் பாவிகள், அவர்களை விட்டு விலகி வாழணும். அதான் பரிசுத்தம். அடுத்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் கழுவப்படுதல் இருக்கணும். கழுவுறதுக்கு தான் அவர் சிந்திய ரத்தம், கழுவுறதுக்கு தான் அவருடைய வார்த்தைகள், கழுவுறதுக்கு தான் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கழுவுறதுக்கு தான் நமக்கு அவருடைய கற்பனைகள், கட்டளைகள். இது டெய்லி நடக்கணும். அதான் ஐயா சொன்னாங்க, சாகிற வரைக்கும் மனம் திரும்புன்னு சொன்னாங்க. மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள், நீதியின் கனிகளை கொடுங்கள். மறந்துட்டீங்களோ? உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தது அப்போ தப்பு. இப்போ ராத்திரிக்கு சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தப்பு. இப்போ காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறாங்க அப்படின்னா கவனமாக இருக்கணுமியா, படிக்கணுமியா. மறந்துடுவோன்னு சொன்னால் நோட்டில் பதிவு பண்ணணுமியா. அதை அப்படியே கொண்டு போய் போட்டுறக்கூடாது. வீட்டில் கொண்டு போய் ஜெபம் பண்ணுற நேரமெல்லாம் அதை விரித்து வச்சு படிக்கணுமியா. இது போல என்ன நடத்துங்க ஆண்டவரே சொல்லணும். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வரணும். நீதியின் கனிகளில் நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக எத்தனை அடித்தளமான வார்த்தைகள் பரிமாறப்பட்டது தெரியுமா? கவனத்தோடு கேட்டீர்களா? கனி கொடுங்கள். நல்ல மரம் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற மரம், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மரம், தேவனுக்காக வாழும்படி தன்னை அர்ப்பணித்த மரம். அது நல்ல கடி தான் கொடுக்கும், கெட்ட கடி ஒரு நாள் கொடுக்காது. கனி கொடுக்க தாமதமாகும், ஆனால் கொடுத்தால் அது நல்ல கடி தான் கொடுக்கும். சில மரம் கனியே இருக்காது. இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் சொன்னது பரிந்து பேசுகிற ஒரு ஆள், நமக்காக ஆண்டவர் பிதாவின் வலது பட்சத்தில் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டது, நினைவுபடுத்தப்பட்டது. கனி கொடுத்தே ஆகணும். கனி கூடாத மரம் தான் என்ன ஆகும்? வெட்டப்பட்டு போகும். அப்போ ஆவியின் கனினா என்ன, நீதியின் கனினா என்ன, மனம் திரும்புவதின் கனினா என்ன? கேட்டீங்களா? கேட்டதை மனசில் எழுதுனீங்களா? இல்லை மறந்து போகும்னு சொல்லிட்டு நோட்லேயாவது எழுதுனீங்களா? அதை நினைவுபடுத்தி கொண்டீர்களா? எங்கள் ஐயா சபாநாயகர் ஒரு வார்த்தை விட மாட்டார். பிசாசேன்னு சொன்னால் அதையும் எழுதிடுவார். அவ்வளோ தூரம் கவனமாக ஒரு வார்த்தை கூட கீழே விட மாட்டார். ஒரு வார்த்தை விட மாட்டார். அந்த அளவுக்கு கவனமாக எல்லாத்தையும் எழுதுவார். நீ பிசாசை சொன்ன என்ன, நீ ஆண்டவரை சொன்ன என்ன, என் நோட்டில் எழுதி. அவ்வளோ தூரம் கவனம். மறந்து போகும். அதனால் நம்ம போனோம்னா அப்புறம் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு பார்க்கலாம், படிக்கலாம். அதுக்கு தான் நோட்டு பேனா இருக்கணும் போதகர்கள் கையில். இதெல்லாம் எனக்கு தெரியுமேன்னு சொல்லி அலட்சியம் பண்ணாத, அசட்டை பண்ணிடாத.
பகலில் 1 மணி நேரம் நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்து இந்த இடத்துல கடவுள் ஆகாரத்தை கொடுத்து இளைப்பாறுதல் கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை பரிமாறுறாரு, கர்த்தர் செய்கிறாரு. இதெல்லாம் நீ மறந்தினா எப்படி? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். அவர் வேற புலம்பிக்கிட்டு இருக்காரா? மணவாட்டி தன் நகைகளை மறப்பாளா? சிங்காரிக்கிறத மறந்துடுவாளா? ஆபரணங்களை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணிருந்த நாட்களா, எண்ண முடியாத நாட்களா மறந்து போயிட்டாங்கடா. யார்கிட்ட சொல்லி புலம்புறாரு? அவருடைய ஊழியக்காரர் எரேமியாட்ட சொல்லி புலம்புறாரு. அப்போ அவன் பார்த்தான், நீர் என்ன புலம்புறது? நானும் புலம்பி பார்க்குறேன் பாரு அப்படின்னு புலம்பி புலம்பி ஒரு புலம்பல் ஒரு புத்தகத்தையே செஞ்சுட்டான். என்ன ஊழியக்காரங்க. அப்புறம் அவரே அவன்கிட்ட போய் புலம்புனா அப்போ அப்படி தானே புலம்புவான். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் தன்னுடைய மன ஆதங்கத்தை கொட்டுகிற அளவுக்கு தீர்க்கதரிசி எரோபியா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அவன் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை குறித்து தன்னுடைய சபையை குறித்து அவர் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுகிற பாத்திரங்களாக, இளகிய இருதயம், உடைந்த இருதயம், கண்ணீரோடு இந்த மக்களுக்காக திறப்பின் வாசல் இருக்கிற இருதயம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களிடத்தில் கர்த்தர் புலம்புவார், அவருடைய பாரத்தை கொட்டுவார். அவருக்கு பிரியமான ஊழியக்காரன். அவன் சொல்கிறான், நான் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து என்னைய கர்த்தர், அவனை சாட்சி சொல்ல சொன்ன இப்படித்தான் சொல்லுவான், நான் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவங்க புலம்புறான், என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து என்னை வெளிச்சத்திலேயே நடத்தலையா. அப்புறம் எப்படா நடத்தினார்? இருட்டுக்குள்ளேயே நடத்திட்டு வந்தாரியா. அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி, எல்லாம் ஒன்று தான். அவருக்கு இருட்டிலையும் கண்டு தெரியும், உங்களுக்கு எனக்கு தான் இருட்டில் கண்டு தெரியாது. லைட்டு போட்டால் தான் கண்டு தெரியும், இல்லைன்னா பகல் இருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு இரவானாலும் சரி பகலானாலும் சரி எல்லா நேரமும் அவருடைய கண்கள் திறந்திருக்கும், பார்வை சரியாக இருக்கும். நமக்கு இருட்டி போச்சுன்னா பார்வை வராது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சிலருக்கு கண்ணு தெரியாதுமா. என்னடா கண்ணு? அது நல்ல கண்ணு இல்லை, நல்ல கண்ணு இல்லை, அது மாலைக்கண்ணு. ஏதோ ஒரு கண்ணு, ஆனால் பார்வை சரியாக இருக்கணுமையா. இந்த உலகத்தை நீ பார்க்கும் பார்வை, உன் கையில் இருக்கும் வேதத்தை பார்க்கும் பார்வை, உன் மேல் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும் பார்வை, உன் கையில் இருக்கும் விசுவாச குடும்பங்களை பார்க்கும் பார்வை, நீ கட்டும் சபையை பார்க்கும் பார்வை, எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்த பார்வை சரியாக இருக்கணும். கண்களை திறப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாது. பரிசுத்தம்னு ஒன்று. ரெண்டாவது ஒரு வார்த்தை, எபிரேயர் 3:2 ஒரு வார்த்தை, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல அந்த வீட்டுக்கு மேற்பட்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தார். அப்போ அந்த வீட்டின் எல்லை எங்கும், பிரகாரத்திலும் உண்மை, பரிசுத்த ஸ்தலத்திலும் உண்மை, மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் உண்மை. அப்போ குடும்பத்திலேயும் உண்மை, உன் பிள்ளைகளிடத்தில் உண்மை, மனைவி இடத்துல உண்மை, புருஷனிடத்தில் உண்மை, உன் கையில் வர்ற காசு பணத்துக்கு உண்மை. நீ பழகிற பாரு சகோதரிகள் சகோதரமா, ஆண்கள் பெண்களும் பெண்கள் ஆண்களுமா பழகிறீங்க பாருங்க, அந்த நேரத்தில் உண்மை. அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் போதாது, உண்மை உள்ளவர்களுமாக இருக்கணியா. அப்போ நீ பாஸ் ஆக முடியும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். உன் பார்வையிலும் உன் நடக்கையிலும் நீ உடுத்துகிற உடையிலும் உன் நடையிலும் உன் பேச்சிலும் விசுவாசிகளுக்கு மாதிரி ஐரியா பாசுமாரு. உண்மை ரொம்ப முக்கியம். எதில் உண்மையாக இருக்கணும் புரிஞ்சுக்கோ. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லி தருவார். அடுத்து ஒரு வார்த்தை 12:2 வாசிங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். போதும். அப்ப இந்த பூமியில் இருக்கும்போது அவர் என்னத்தை ஜெயிச்சாரா? ஒரு வார்த்தையை ஜெயிக்க முடியலையே. அவ அப்படி பேசினாளா? என்னவா இப்படியா பேசுறா? நீ உசுருவம் எடுத்த எப்படி? பத்திராளி வேஷம் போட்டா எப்படி? அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு கையை தட்டி என்ன, அது என்ன லாங்குவேஜ்? அது
அது பரலோக லாங்குவேஜா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. கர்த்தரால் இந்த பூமியிலே சிட்சிக்கப்பட வேண்டும். தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அது அற்பமா என்னாத இப்படியெல்லாம் நம்மளை தண்டிக்கிறாரே சோதிக்கிறாரே அப்படி சோர்ந்து போகாதே. அப்போ என்ன செய்யணும்? சோர்ந்து போகாதேன்னு நம்ம ஐயா டிஜி செய்ய பண்ண பாட்டை தனியாக உட்காந்து பைபிளை விரிச்சுக்கிட்டு சோர்ந்து போகாது அப்படின்னு ஓ மனசுக்கு நீ பாடணும். நீ ஊருக்கு பாடி நினச்சிய தனியாக உட்காந்து பாடு. அதில் ஒரு பலன் வரும் பாரு, அதில் ஒரு கிருபை இறங்கும் பாரு, அதில் கர்த்தருடைய சக்தி ஒன்றை நிரப்போம். சோர்ந்து போகாது. அவரால் சிட்சிக்கப்படும் போது என் மகனே சோர்ந்து போகாது. இதில் தீர்க்கதரிசனா அவரால் சிட்சிக்கப்படும் போது, அவரால் தண்டிக்கப்படும் பொழுது நீ சோர்ந்து போகாது. தண்டனை வரட்டும். நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை இந்த பூமியில் அனுபவித்து ஆகணும். அப்போ தான் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். சிட்சை இல்லாவிட்டால் எப்படி? தண்டனை இல்லாவிட்டால் எப்படி? அப்போ பண ஆசை இருந்தால் அடிப்பார், பொருளாசை இருந்தால் அடிப்பார். நான் அடித்தேன். அடுத்து அவர் அடித்து பார்த்துட்டு அவன் ஃபோனு இந்த எங்கள் ஐயா சொல்லுவார், ஆனந்தையா ஃபூ அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டாங்க. எத்தனை தண்டனைகள், எத்தனை சிக்ஷைகள் உன் வீட்டுக்குள்ளே, உன் புருஷனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் கையில் வருகிற வருமானத்துக்கு எத்தனை அடி விழுந்திருக்கு. உனக்கு அவதூறு, உன் பேரை கெடுக்கிறாங்க, உன் முன்னேற்றத்தை கெடுக்கிறாங்க. அதான் சிலுவை. அப்போ ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னா சில சிக்ஷைகளை தருவார், தண்டனையை தருவார். இதை பயன்படுத்திக்கிடுவான் சாத்தான். பாத்தியா சொல்லுவான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வீடுகள் தோறும் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபித்து விட்டு திரும்ப பொழுது பார்க்கிறவர்கள் மத்தியிலே பரியாசமாக பிச்சைக்காரனை போல தெரியும், பிச்சைக்காரியை போல தெரியும், ஒன்றுமில்லாதவர்களைப் போல தெரியும். தெரியட்டும். எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போல் எண்ணப்பட்டாலும் பரவாயில்லை, தூதர்களுக்கும் வேடிக்கை பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சந்தேகப்படாதே. நீ படுகிற உபத்திரவமே உன்னை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிற உபத்திரவம் என்பதை மறந்து விடாதே. நீ சகிக்கிற ஒவ்வொரு உபத்திரவமும் உன்னை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால சிலுவையை சகித்துட்டு தாயா பரலோகத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நீ நான் சிலுவையை சகிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுபடுத்துவார்கள், பயமுறுத்துவார்கள், அடுத்து திட்டுவாங்க. அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு? வையும் பொழுது வையாமலும். இது எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க தெரியல. இந்த சங்கிகள் தான் அந்த வார்த்தையெல்லாம் போட்டது. உங்களுக்கு தெரியாது. டிரான்ஸ்லேட்டர் சீகன் பார்க்கும் புலிச்சேன்னு சொல்லுவாளுங்க. ஆனால் தமிழில் க்ளீனாக கவிதை நிலையில் இருந்த அன்றைய தமிழர்கள் சங்கிகள், ஏன்னா பிரிட்டிஷ்கார ஆட்சி, அவங்களுக்கு கீழே ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவன் பிராமணால்ஸ், இவங்களை வச்சு தான் சீகன் பால்க்கும் புலிசேயும் வெளிநாட்டு பணத்தை வாங்கி தான் பைபிள் உன் கைக்கு வந்திருக்கு. வரலாறு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆகவே நமக்கு தமிழில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தது உள்நாட்டு பணம் அல்ல, வெளிநாட்டு பணம், ஃபாரின் பணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், போட்டோம். அது வெளிநாட்டு பணமாக இருந்தானே உள்நாட்டு பணமாக இருந்தானே எப்படி பைபிள் நமக்கு கைக்கு வந்துருச்சுல முடியா. சில வேர்ட்ஸ் புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கும். அதனால தான் பரிசுத்த ஆவியை நம்ம சார்ந்து கொள்ளணும். ஏன்னா அதை எழுதி தந்தவர் அவர் தான். இவங்க கூட்டியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க, மொழிபெயர்ப்பில் எழுத்துப்படை இருக்கலாம், சொற்குற்றம் இருக்கும், பொருள் குற்றம் எல்லாம் இருக்கும். முரண்பாடாக தெரியும். ஒன்றும் முரண்பாடு இல்லை. அவங்க அறிவு அன்னைக்கு அதான் இருந்துச்சு, அதை அப்படியே பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. உண்மை உள்ளவர்கள் நம்முடைய இரட்சகர் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அதிலே ஒன்று அவருக்குரிய பரிசுத்தத்தை, இரண்டாவது அவருடைய உண்மையை. அப்போ நம்முடைய எல்லைகள் எல்லாம் உண்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. மூன்றாவது சிலுவையை சகித்த இயேசு, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரே, அவரை கவனித்து பாருங்கள்.
தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறாரே, அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப பூமியில் இருந்த காலமெல்லாம் ஊழியத்துக்கு வந்த பிறகு எத்தனை சிலுவைகள்! பரிசேயர்கள் ஒரு சிலுவை, சதுசேயர்கள் ஒரு சிலுவை, வேத பாரகர்கள் ஒரு சிலுவை, ஏரோதியர்கள் ஒரு சிலுவை, அண்ணா காய்பா போன்றவர்கள் சிலுவை, அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த கூலி படையினர் ஒரு சிலுவை, நியாயசாஸ்திரிகள் ஒரு சிலுவை. அவங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அத்தனைக்கும் பதில் சொல்லணும். சொல்லலைன்னா அவரிடத்தில் பதில் இல்லை அப்படின்றான். திருட்டு பயில உன்னை சுற்றி வாழுகிற பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, பின்னாடி உள்ளவன், முன்னாடி உள்ளவன், நீ சபையில் இருக்கும்போது சபையில் இருக்கிற விசுவாசிகள், உன் கூட இருக்கிறவங்க, நீ நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை கழுத்து இருப்பாங்க. கழுத்து அறுக்கணும். அதான் சிலுவை. அவன் நல்லா இருப்பானா, அவன் நாசமாக போயிடுவான். இப்படி இல்லாமல் பண்ணுனா, இப்படி இல்லாமல் பண்ணுனா அப்படின்ட்டு சீலை எடுத்து சொருகிக்கிட்டு சண்டைக்கு போனின்னு வச்சுக்க, நீ கைவிடப்படுவாய். அதை சகித்து போறேன்னு வச்சுக்க, அவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். சபைக்குள்ளே இருக்கிறோம், கையை தட்டுறோம், அந்நியவாத விதம் போயிடுவோன்னு நினைக்காத, கைவிடப்பட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக சிலுவையை சகித்து பழகுங்க, சத்துருக்களை சிநேகியுங்கள். சபிக்கிறவர்கள் உங்களை எவங்களாம் சாவப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் நீ நல்லா இருப்பான்னு சொல்லி ஆசீர்வதி. மனசு வரமாட்டேன், எப்படியா இப்படிலாம் சாபம் போட்டிருக்கான், என் பிள்ளைய சாபம் போட்டிருக்கான், என் குடும்பத்தை சாபம் போட்டிருக்கான், எப்படியா அவனை ஆசீர்வதிக்க, அவனுக்காக எப்படியா ஜெபம் பண்ண? படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எப்படியா பண்ண முடியும்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம்லாம் பண்ண முடியும். உபவாசம்லாம் போட்டு அவன் செத்தே போவான், அவன் செத்தே போவான். என்னை எழுத்துட்டால, என்னை குறை சொல்லிட்டால, என்னை பகைச்சிட்டாங்கல்ல. பகைக்கிறவங்களுக்கும் இவர்கள் அறியாமல் செய்திருக்காங்க. பிசாசு அவங்களை அப்படி பேச வச்சிருச்சு, பிசாசு அப்படி நிந்திக்க வச்சிருச்சு, பிசாசு அப்படி குறை சொல்ல வச்சிருச்சு. ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செஞ்சிட்டாங்கப்பா, மன்னிங்கன்னு சொல்லு. நீ மன்னிப்பு கேட்பாங்கன்னா மனதார மனம் திறந்து மன்னி. நீ மன்னித்தா பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு மன்னிப்பார். நீ மன்னியாவிட்டால் தேவனும் மன்னிக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்கிறேன்னு. ஆகவே குடும்பத்தில் சிலுவை இருக்குயா, பிள்ளைகள் உனக்கு சிலுவையாக இருக்கலாம், மனைவி சிலுவையாக இருக்கலாம், புருஷன் சிலுவையாக இருக்கலாம், உடன் பிறந்தவரை சிலுவையாக இருக்கலாம், உன் கூட வேலை பார்க்குறவங்க சிலுவையாக இருக்கலாம், உன் கூட ஊழியம் செய்கிறவங்க சிலுவையாக இருக்கலாம், உன் சபையில் உள்ளவங்க சிலுவையாக இருக்கலாம். நீ யாருக்காக உயிர் கொடுக்க வந்தாயோ, யாருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ, யாருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அவர்களே உனக்கு சிலுவையாய் மாறுவார்கள். ஆனாலும் சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், அந்த இடத்துல அமைதியா போ. அமெரிக்கை அப்படின்ற வார்த்தை பற்றி சமாதானத்தின் கனி, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படும், அதுதான் நீதியின் கனி. சொல்லியிருக்கா இல்லையா? காலையில் கேட்டீங்களா இல்லையா? நான் கேட்டப்பா, எனக்கு வேணுமே கடவுளுடைய வசனம், அதனால கேட்டேன். சமாதானத்தை காக்கணும்ல, சகிச்சா தானே முடியும். சண்டை போட்ட எப்படி முடியும்? நீ பொறுத்து போனா தானப்ப முடியும். எவ்வளவு உதவியா பொறுக்கிறது, பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி விட்டு. தமிழா தமிழா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆர்சமத்தில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஐயா நான் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தையா, வந்த உடனே எனக்கு எதிரி பார்த்துட்டேன், பார்த்த உடனே ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க, சிம்சோனின் அபிஷேகம். யா போய் அதை கிழிச்சுட்டம் பார்த்துக்கிடுங்க. என்னையா அபிஷேகம்? ஊழியக்காரையா, சபை நடத்துகிற ஊழியக்காரை இப்படி சொல்கிறேன். நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலர், நாம் அறிக்கப்படுகிற பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எத்தனை பேரை சந்தித்தார், எல்லாரும் இவருடைய முன்னேற்றத்துக்காக உதவி செஞ்சாங்க. ஊழியத்துக்குன்னு கூப்பிட்டாலும் அவங்களும் தேவசித்தம் செய்ய விட மாட்டேங்கிறான். இது உமக்கு நேரிடக்கூடாது, பிசாசு கடன் கொடுக்குறேன். கேட்டுட்டு எப்படி பிசாசு வந்தா ஆண்டவருக்கு தெரியும். அவன் மனுஷருக்கு ஏற்றவரை சிந்திக்கிறான். உலகத்தான் எப்படி சிந்திப்பானோ, ரட்சிக்கப்படாதவை எப்படி சிந்திப்பானோ, எப்படி ஆசைப்படுவானோ, எப்படி இச்சிப்பானோ, அப்படி ஊழியத்துக்கு வந்தவன் அப்படி நினச்சிங்கன்னு வைங்க, அப்படி ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க, சாத்தா உள்ளே வந்துடுவான்.
ஆண்டவர் சொல்கிறாரு, டே நீ எனக்கு இடரலாக இருக்க. தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு இடரலாக இருப்பார்கள் கூட இருக்கிறவர்கள். சித்தம் செய்ய விடமாட்டார்கள். ஊழியத்துக்கு வந்த பேதுரு இயேசு தேவ சித்தம் செய்கிறவர். அவருக்கு சிலுவையில் மரித்தானது தேவ சித்தம். ரத்தம் சிந்தியாக வேண்டும், அது தேவ சித்தம். அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அது தேவ சித்தம். அவர் உயிர்த்தெழ வேண்டும், அது தேவ சித்தம். அவர் பரமேற வேண்டும் என்பது தேவ சித்தம். பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அவர் பரிசுத்த ஆவியை வேண்டுதல் பண்ணி 120 பேரையும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவது தேவ சித்தம். செய்யணும்ல. இதை தடை பண்ணுறாயா? பிசாசு இல்லை, பேதுரு. அப்போ கூட இருக்கிறவங்களும் சிலுவையாக இருக்காங்களா? ஊழியத்துக்கு வந்தவங்களும் சிலுவையாக இருக்காங்களா? அப்போ கோபப்பட்டார். நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கலை. தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கலை. மனுஷன் உலகத்தில் இருக்கிற எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிற. நீ எனக்கு இடரல். அப்பாடவோ கத்திரிக்கு சூத்திரம். நான் லாஸ்ட் பாயிண்ட் போகிறேன். ஏன்னா சாத்தானை வரட்டி விட்டாங்க. அவன் எங்கே ஓடுறான்னு தெரியல. சோத்திரம். ஆமாம், கேட்ட தந்துக்கிட்டு பிச்சுட்டாங்க. என்ன வாலிமியா அப்படியோ. 4ஆம் பாயிண்ட் எப்படி இருக்குது நிருபத்தில்? 4ஆம் அதிகாரம் 15-16. ஃபைனல் வேர்ட். நான் நேரத்தை கடந்து போய் கொண்டிருக்கேன். அதனால 6வது சாரி பிள்ளைகளோட இங்கே கிருபாசனத்துக்கு தைரியமாக வந்திருக்காரு. வசனம் சொல்லுதுல, தைரியமாக கிருபாசன தண்டையில். அதுவும் வாலியம் தானே. தடி கத்திரிக்கு சோத்துறோம். அதில் அந்த 16 அவசரத்துக்கு மேலே இருக்கிற 15 அவசரம் என்ன சொல்கிறது? திரும்ப வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே ஆதலால் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாக, பிரதான அப்போஸ்தலனாக, மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனாக இந்த கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவரை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்படி கவனித்து பார்க்கும்போது மற்றவங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனா, பரிதாபத்தோடு ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரி என்ன செய்கிறவர்? பிதாவின் வலபாசத்தில் இருந்து என்ன செய்கிறாரு? 1 யோவான் 2:1 என்ன சொல்லுது? திரும்ப வாசிக்க. அவர் தூட்ட மாட்டார்ல, அவர் தூசிக்க மாட்டார்ல. அக்கா கேட்டியா? இந்த அவ கூட்டிகிட்டு ஓடிட்டான். இந்த அவனோட ஓடி போயிட்டான். உனக்கு என்ன பொறுப்பு? நீ என்ன செய்யணும்? அந்த குடும்பத்தில் அப்படியா, இந்த குடும்பத்தில் இப்படியா, அந்த விசுவாசி அப்படி, இந்த விசுவாசி இப்படி, அந்த ஊழியக்காரி அப்படி, இந்த ஊழியக்காரன் அப்படி. எப்படி? அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம், உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்ககிட்ட ஒரு வேத சத்தியம் இருக்கு, உன்கிட்ட சுவிசேஷம் இருக்கு. அதனால் அவன் செஞ்சான்னா உன்னால் பரிதாபப்பட்டு கர்த்தர் சமூகத்தில் பரிதபித்து ஜெபிக்க முடியுமான்னு பாரு. தூசிக்காத, தூற்றாத. தூசித்தலும் தூற்றுதலும் சாத்தானுடைய வேலை. அந்த காரியங்களை உன் காதில் கேட்கும்போது, உன் கண்ணால் பார்க்கும்போது முழங்கால் படிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறது, பரிதபித்து ஜெபிக்கிறது உன்னுடைய வேலை. இப்படிப்பட்ட திருச்சபை மக்களை எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் இதை கவனித்து பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒருத்தன் பாவமே செஞ்சிட்டாயா, கேட்டியா அப்படி கேட்டியான்னு சொல்லிக்கிட்டு போயிடாத தூக்கிக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயில சவு மிட்டாய் மாதிரி மெண்டுக்கிட்டே தெரியாத.
துப்பிடு, வாய் சுத்தமாக இருக்கட்டும். அது என்னப்பா அப்படி சபு சபுன்னு சொல்கிறா? அதாயா பப்ளிக்கானே நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது பாருங்க. எவனாவது வாங்கி தர்றாங்களா? தந்தாலும் நமக்கு பப்புல்கான் என்னன்னு தெரியும். ஒருத்தரும் வாங்கி தர மாட்டேங்குது. சவ்வு முட்டாய் மாதிரி பப்புல்கான் மாதிரி யாராவது ஒரு வீழ்ச்சி அடைந்தால் அதை முண்டுகிட்டு தெரியாத, மற்றவங்களுக்கு முன்னாடி முண்டு தெரியாத, முழங்கால் போடு, பரிதவிக்கிற உணர்வுக்குள்ள வா, ஜெபம் பண்ணு. ஒரு சபையில் வருகிற விசுவாசிகளுக்குள்ள வீழ்ச்சிகள் வரும். அவங்க வளர்ற வரைக்கும் வீழ்ச்சிகள் வரும். தூசிக்காது. ஒரு விசுவாசியுடைய காரியத்தை இன்னொரு விசுவாசிகிட்ட சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாச வாழ்க்கையை இன்னொரு ஊழியக்காரன் சொல்லி பேசிகிட்டு இருக்காத. நீ ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக மாறணும். தேவனுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரும், சபையின் ஸ்தானாதிபதிகள் ஒவ்வொருவரும், ஊழியக்காரிகள் ஒவ்வொருவரும் மாறணும். கர்த்தர் மாற்றணும், பருவப்படுத்தணும். ஏசுனார் யார்ட்டையாவது உட்காந்து தூசித்திருக்காரா, தூத்தி இருக்காரா, விமர்சித்திருக்காரா? ஆகவே இதுவரைக்கும் தூசித்து கொண்டு, தூற்றிக்கொண்டு, விமர்சித்து கொண்டு அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கல. அப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்பித்தான் ஆகணும். இல்லைன்னா நீ பிரசவம் பண்ணாலும், நீ ஜபம் நடத்தினாலும், நீ கையை தட்டினாலும், நீ அந்நிய பாஷை பேசினாலும் சரி, சொந்த பாஷை பேசினாலும் சரி, செத்தினா நரகம். அதில் இருந்து தப்புறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வசனங்களை ஆவியானவர் நமக்கு தருகிறார். பரிதபிக்கிற உணர்வு வேணும். ஒருத்தன் பாவமே செஞ்சாலும், யோவான் எழுதுனா, பாவம் செய்யக்கூடாதுடா, அதான் கர்த்தருக்கு விருப்பம், பரிசுத்தமாக தான் இருக்கணும். ஒருத்தன் தவறிட்டான், ஒருவன் பாவம் செய்து விட்டானால் அவனுக்காக பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம் செய்கிறதுக்காக நாங்கள் பிரசங்கிக்கவில்லை. எவனோ ஒருத்தி, எவனோ ஒருவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டான்னா, தூசிக்காத, தூற்றாத, பரிதபித்து ஜெபம் பண்ணணும். அவர் உயிர் தெழுந்த பின்பும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரியா? அதே ஜெப அபிஷேகம் நமக்கு வேணும். அந்த அபிஷேகத்தினால திருச்சபையை கர்த்தர் நிரப்பணும். இப்படி இயேசு கிறிஸ்துவின் இருந்து எடுக்கப்பட வேண்டிய அந்த கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்திய தேசத்தில் ரிவைவல் இறங்கி வரும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வரும், ஒற்றுமை வரும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கூடியிருந்த இடம் அசையும். இந்திய தேசத்தில் ரிவைவல் வரும். அந்த ஆவிக்குரிய நதி பாய்ந்து போகும். அது போகிற இடமெல்லாம் ஆத்துமாக்களாகிய மச்சங்கள் பிழைக்கும். ஆன்மாக்களை கர்த்தர் சந்திப்பார். இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுயா. இந்தியர்களாலே பரலோகத்தை நிரப்புவார். எல்லாரும் அப்படி எந்திரிப்போம், எந்திரிப்போம். ஆமாம், அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. சாப்பிடணும் பார்த்துக்கணும். எல்லாரும் எந்திரிங்க. 4 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டியிருக்கு. அதை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தரிடத்து வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்து திரும்புங்கள். என்ன வார்த்தை நமக்கு நேராக அனுப்பப்பட்டதோ அதை பிடிங்க. யார் யாருக்கு என்னென்ன வார்த்தை போச்சோ போயிட்டு உனக்கு என்ன பர்சனலாக கர்த்தருடைய வார்த்தை என்ன, ரேமா என்ன, ப்ராபசி என்ன, வாக்குத்தத்தம் என்ன, அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுங்க, மனதை திறங்க, வாயை திறங்க. உம்முன்னு இருக்காத, வாயை கட்டிடுவேன். அப்புறம் பிசாசே இந்த வெளியே போனவே இப்போ திரும்ப வந்துட்டேன். வாயை திறந்து